நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி ஒரு சில குறிப்புகளை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அவர்களுடைய வரலாற்றோடு இணைத்து பேசப்படுகின்ற நபிமார்களில் ஒருவர். இன்னும் சொல்லப்போனால் நபிமார்கள் தவ்வாவுடைய பாதையில் பட்ட கஷ்டங்களை உணர்த்தி சொல்லுகிற நேரத்தில் ஒரு சில நபிமார்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டி சொல்லி இருக்கிறார்கள். அப்படி சொன்ன நபிமார்களில் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒருவர். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகப்படுத்தி இருக்கிறார்கள். அதே போன்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்தி இருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஞாபகப்படுத்தி இருக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ஞாபகப்படுத்தி இருக்கிறார்கள். அதே போன்று லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஞாபகப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். முதலாக அவருடைய வரலாற்றில் ஆரம்பமாக லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயரை பற்றி நாங்கள் ஒரு சில விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன அம்சம் என்று சொன்னால், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரபு மொழியோடு சம்பந்தப்பட்ட ஒரு நபி கிடையாது. அரபு மொழி தெரிந்த ஒரு நபி கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஹீப்ரு மொழியை தெரிந்திருந்தாரோ அதே போன்று அதே மொழிக்குரியவர் தான் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும். ஆனால் என்ன ஒரு அம்சம் என்று சொன்னால், லூத் அலைஹிஸ்ஸலாம், அந்த லூத் அப்படி என்று சொல்லக்கூடிய பெயர், அதாவது எப்படி ஹீப்ரு மொழியிலே உபயோகப்படுத்தப்பட்டதோ இதற்கு ஒத்த ஒரு வினைச்சொல் அரபு மொழியிலே என்ன செய்கிறது, உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆனால் அந்த வினைச்சொல் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் செய்து வந்த அந்த தவறான பண்பை குறிக்கக்கூடிய ஒரு வினைச்சொல். அதனால் இந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற அந்த பெயரோடு அந்த தவறான அந்த செயலும் என்ன செய்கிறது, அந்த பெயரோடு இணைந்து விடுவதை நாங்கள் பார்க்கிறோம். என்ன என்றால், அரபிலே லாத்த அப்படி என்று சொன்னால், லாம் அலிஃப்தா அப்படி சொன்னால் தவறான, அதாவது ஓரின புணர்ச்சியில் ஈடுபட்டான், தவறான அந்த செயல்பாட்டிலே ஈடுபட்டான் என்பதை குறிப்பதற்கு அரபில் லாத்த அப்படின்னு சொல்வார்கள். லாத்த யலூத்து அப்படின்னு சொல்வார்கள். இந்த சொல் அரபு மொழி, தூய அரபு மொழியோடு சம்பந்தப்பட்டது. அதனால தான் அரபிலே அந்த தவறான உறவை சொல்கின்ற பொழுது லூத்தியான்னு அழைப்பார்கள். இதற்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது. எது, லூத் அலைஹிஸ்ஸலாம் என்ற வார்த்தை சொல்கிறோமே, அதற்கும் சம்பந்தம் கிடையாது. ஏனென்றால் அவருடைய மொழி என்ன, ஹீப்ரு மொழியை சார்ந்தது. இந்த சொல் அரபு, தூய அரபு மொழியை என்ன செய்கிறது, அது குறிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இது இரண்டுக்கும் சம்பந்தம் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இது அரபு மொழியில் அரபு மொழிக்குரிய பெயராக இருந்தால், அரபு மொழியுடைய கருத்தை தாங்கக்கூடிய ஒரு பெயராக இருந்தால் யாரும் என்ன செய்ய மாட்டார்கள், அந்த பெயரை வைக்காமல் போயிருப்பார்கள். உதாரணமாக மூசா என்ற சொல் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வைக்கப்பட்டது அவரது மொழியை சார்ந்தது. ஆனால் மூசாண்ட அரபில எல்லாருக்கும் தெரியும். மூஸ் என்ன, மொட்டை அடிக்கிறதுக்கு சொல்லுவாங்க மூசாண்ட். அப்படின்னா மூசன்னு சொன்னால் அதை அந்த ரேசருக்கு சொல்றது, நம்ம வலிக்கக்கூடிய அந்த ரேசருக்கு அரபில் மூசா. ஹதீஸ்ல நான் சஹீஹ் முஸ்லிம் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம், அதை மூசா அப்படி என்று சொல்ற சொல். ஹுபைப் ரதியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ்ல அந்த மூசா என்ற சொல் என்ன செய்யும், வரும். அது எந்த மூசா, அரபு மொழியில உள்ளது. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்பது அரபு மொழியோடு சம்பந்தப்பட்ட ஒரு பெயர் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த மொழியில சம்பந்தப்படுறதும் இந்த மொழியில சம்பந்தப்படுறதும் வேறு என்பதை முதலாக புரிந்து கொள்ள வேண்டும். லூத் அலைஹிஸ்ஸலாம் அப்படி என்று சொன்னால் அது அந்த ஹீப்ரு மொழியோடு சம்பந்தப்பட்ட ஒரு பெயர். அதே நேரம் லாத்த யலூத்து அப்படி என்று சொல்லக்கூடிய இந்த அரபுடைய அந்த வினை சொற்கள் எல்லாம் தவறான அந்த உறவை குறிக்கிறது. ஆனால் அதற்கு பின்னணி இது கிடையாது, அது வேறு இது வேறு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக மூசாவை நம்ம அதுக்கு ஞாபகம் வைத்துக் கொண்டால் பொருத்தமானது. அடுத்ததாக இரண்டாவது அம்சம் என்னென்று சொன்னால், நபிமார்களுடைய வரலாற்றில் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரச்சாரத்திற்கும் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய போராட்டத்துக்கு ஒரு வித்தியாசம் என்ன செய்தது, இருந்தது. ஏனைய நபிமார்களை விட ஒரு வித்தியாசம் இருந்தது. ஏனைய நபிமார்களுடைய வரலாற்றையெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால், அவர்கள் இயற்கையில் மாறி இருந்ததெல்லாம், அதாவது இயல்பான குணத்தில் மாறி இருந்ததெல்லாம் இறை நம்பிக்கையில் மட்டும்தான். அதாவது மனிதனுடைய பாவங்கள் என்பதை இரண்டாக நம்ம பிரிக்க வேண்டும். ஒன்று மனித இயல்பு சிந்தனைக்கு மாற்றமானது, இன்னொன்று மனித இயல்பு சிந்தனைக்கு உட்பட்டது. இப்படி ரெண்டாக என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். ஆனால் ஒரு மனிதன் தவறு செய்கிறான், விபச்சாரம் செய்கிறான், களவெடுக்கிறான், கொள்ளையடிக்கிறான்,
பொய் பேசுகிறான் என்றால் இவைகளுக்கெல்லாம் இஸ்லாம் இவைகளை மிக பெரிய பாவங்கள் என்று சொல்கின்றன. இவைகளுக்கென கடும் தண்டனைகள் இஸ்லாம் விதித்திருக்கின்றன. ஆனால் மனித இயல்புகளுக்கு அது மாற்றமானவைகள் அல்ல. மனிதன் படைக்கப்பட்ட ஃபித்ரத்துக்கு அது மாற்றமானவைகள் அல்ல. ஆனால் இணை வைத்தலை இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஃபித்ராவுக்கு மாற்றமானது என்று. மனித இயல்புல அந்த ஃபித்ரத் இல்லை. ஏன்னா மனிதனுக்கு இயற்கையிலே இந்த கல்லை பார்த்தோன்னே இது கல் வணங்கக்கூடியதல்ல என்ற பதிவு இருக்கிறது. அதையும் மீறி அவன் வணங்குகிறான் என்றால், அதையும் மீறி அவன் என்னது இந்த அதாவது அதற்கு சிரம் பண்ணிக்கிறான், அதை குளிக்க வைக்கிறான், அதுக்காக வேண்டி அறுக்கிறான், அதுக்கு நேர்ச்ச வைக்கிறான் என்று சொன்னால் இது இயல்பான அந்த நிலைக்கு மாற்றமானது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற நேரத்தில் குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா அப்படின்றார்கள். அதாவது ஒவ்வொரு மனிதர்கள் ஒவ்வொரு குழந்தைகளும் ஃபித்ராவிலே பிறக்கின்றன, இயல்பான அந்த மனநிலையில் தான் பிறக்கின்றன. அவருடைய பெற்றோர்கள் தான் அவர்களை யூதர்களாக கிறிஸ்தவர்களாக மாற்றுகிறார்கள், முஸ்லிம்களாக மாற்றுகிறார்கள் என்ன செய்யல சொல்லல, ஒரு பலகீனமான அறிவிப்பிலே தவிர. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் முஸ்லிம்களா மாற்றுகிறேன் சொல்லாததுக்கு காரணம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அது இயல்பு ஃபித்ரா. ஆனால் அந்த ஃபித்ராவிலிருந்து மாற்றமானது இது. அப்ப என்ன புரிந்து கொள்ளணும், ஒருவர் என்ன செய்யறாரு, மீசையை இப்படி வளர்க்கிறார். இதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா ஃபித்ராவுக்கு மாற்றம். இது மனிதன்ட்ட இயல்பிலே இப்படி வளர்க்கிற எண்ணம் வராது, இதை வச்சு சாதனை படைக்கிற எண்ணம் வராது. ஆனா அதை வச்சு கொஞ்சம் பேர் இவர் மீசையை 1 மீட்டருக்கு வளர்த்திருக்கிறாருன்னு என்ன செய்யறாங்க, அது ஒரு சாதனை லிஸ்ட்ல என்ன செய்யறாங்க சேர்க்கிறாங்க. அப்ப இது என்னது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது ஹம்சும் மின் சுனனில் ஃபித்ரா, 5 ஃபித்ராவுடைய வழிமுறைகளில் உண்டு. அது மனிதன் இயற்கையிலே அதை செய்வான், அவன் இயற்கையிலே செய்வான். அது மார்க்கம் இருந்தாலும் செய்வான், மார்க்கம் இல்லாட்டி செய்ய மனித இயல்பு அதை செய்ய சொல்லும். அதுல ஒன்று என்ன, மீசையை கத்தரித்தல், மீசையை கத்தரித்தல், நகம் வெட்டுறது, இதெல்லாம் மனித இயல்புகள்ல உள்ள ஒரு அம்சம், அதை வெட்ட சொல்லும். அப்ப என்ன அர்த்தம், இது மாறிச்சுன்னு வைங்களே, இது அர்த்தம் ஃபித்ரா மாறிச்சு. ஃபித்ரா மாறுவது இருக்கிறதே, ஷைத்தான் மிக ஆழமாக செல்வாக்கு செலுத்தி இருக்கிறான் என்பதற்கான ஆதாரம். நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான இடம் இது. ஷைத்தான் மிக ஆழமாக செல்வாக்கு செலுத்தி இருக்கிறான். அப்படி என்றால் அது அந்த பதிவு இருக்கிறதே, அவனை சிந்திக்கிற அந்த முறையே மாத்திச்சு. திருடன்ட்ட கூட போய் இந்த திருட்டை பத்தி பேசுற நேரத்தில் அதை தவறென்று உணர்த்தலாம். யார் இந்த ஃபித்ரால மாறிட்டாங்களோ அவனுக்கு உணர்த்துறது கஷ்டம், அவனுக்கு உணர்த்துவது மித்தம் கஷ்டம். காரணம் அவனுடைய மீசான் மாறி இருக்கும், சிந்திக்கிற முறையே என்ன செஞ்சிருக்கும், மாறி போயிருக்கும். தவறு செய்தவனை உணர்த்தினால் உணரக்கூடிய சிந்தனை போக்கோடெல்லாம் இருந்தால் மீசா முழுசா மாறல, அதை உணர்த்துவதற்கு மிச்சம் கஷ்டமாக இருக்கிறது இருக்குதே, அது மீசான் மாறிவிட்டது. ஒத்தனுக்கு நம்ம இஸ்லாத்துடைய நற்குணங்களை கொண்டு போய் மற்றவனுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய லேசாக இருக்கும், இஸ்லாத்துடைய அர்த்தபூர்வமான விஞ்ஞான விஷயங்களை சொல்லுவதற்கு மிக லேசாக இருக்கும். ஆனால் நீ ஏகத்துவத்தை சொல்லக்கூட பாருங்க, அதுதான் லேசா இருக்கணும், மிக லேசா இருக்கணும். இந்த கல்லை வணங்கலாமா அப்படின்னு கேட்கிற லேசா இருக்கணும், ஆனா மிச்சமே கஷ்டமா இருக்கிறது. அதுதான் காரணம், அவன்கிட்ட பதிஞ்சிக்கிற மீசானே வேற, அந்த அரவு குறை என்னது வேற. இந்த பாவங்களை இப்படி 2ஆ பிரிச்சுக்கணும். அதனால இஸ்லாம் ஹம்சும் மின் சுனல் ஃபித்ரா, அதே போல என்னது குல்லு மூலுதின் யூலது அலல் ஃபித்ரா அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறேன். அப்ப இணை வைத்தல் என்பது எப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் சேருதுன்னு சொன்னால் ஃபித்ராவுக்கு மாற்றம் என்கின்ற ஒரு பாவத்திலே சேருகிறது. இயற்கையிலே மனிதன் எந்த ஒரு தூதுத்துவமும் இல்லாமலேயே இணை வைக்க கூடாது என்கின்ற பதிவு அவன்கிட்ட இருக்கிறது, அது பிழை என்கின்ற சிந்தனை இருக்கிறது. ஆனால் ஷைத்தானுடைய அந்த ஆசையூட்டல்கள் அப்படி மிகச்சி போனன்னு சொன்னால் கடைசியில் அதை என்ன செஞ்சிடும், மறந்து தன்னையே கடவுள் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு என்ன செய்வான், வருவான். ஆனா தன்னை கடவுள் என்று சொல்லக்கூடிய உச்சகட்ட மடமைத்தனத்தில் இருக்கிறான்னு விளங்கினாலும் அவனுக்கு பின்னால் உலகத்துல 10 கோடி பேர் திரள்றான். எப்படி திரள்றான், எப்படி ஃபித்ரா மாறுதுன்னு பாருங்க. அதனால இதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஃபித்ரா அப்படின்னு சொல்ற அந்த இயல்பு நெறி மாறுதல் என்பது இஸ்லாம், அதாவது அந்த மாதிரியான பாவங்கள் கடும் தன்மை சேர சேர அதை ஒரு மோசமான நிலை இஸ்லாம் என்ன செய்கிறது, அதுல நம்ம பார்ப்பதை பார்க்கிறோம். அப்ப முதல் அம்சம், பாவங்கள் இந்த அடிப்படையில் கடுமை கடுமையின்மைன்னு பிரிப்பது கிடையாது, கடுமையின்மைன்னு பிரிப்பது கிடையாது. ஆனால் ஃபித்ராவே மாறிவிட்ட சில பாவங்கள் இருக்கின்றன. அவைகளை நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளோம்டா, ஷைத்தான் அங்கே செல்வாக்கு அதிகமாக செலுத்தி இருக்கிறான். அங்கே பேசுகின்ற பொழுது டோட்டல் மீசானும் மாறி இருக்கும். அது நான் குர்ஆன்ல அந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றில் உங்களுக்கு என்ன செய்வேன் சொல்லி காட்டுவேன். எனவே லூத் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் செய்ய வந்த இன்னொரு செய்தியை சொல்லிட்டு நான் ஃபித்ரா பற்றி இன்னொரு செய்தியை சொல்லிட்டு வருகிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் கொண்டு போகிற நேரத்தில் நபி அவருக்கு 2 கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒன்று சாராயம், ஒன்று பால்.
ரசூலுல்லாஹ் எங்க தேர்ந்தெடுத்தாங்க? பாலை. ஜிப்ரீல் என்ன சொன்னாங்க? இஹ்தர்தல் ஃபித்ரா, நீங்க ஃபித்ரத்தை தேர்ந்தெடுத்து இயற்கையை தேர்ந்தெடுத்தீர்கள். சாராயத்தை யார் செலக்ட் பண்றானோ அவ ஃபித்ராவுக்கு மாற்றமானதை செலக்ட் பண்றான். மனிதன் எப்பையும் தண்ட மூளை தூக்கத்திலையும் வேலை செய்யணும்னு நினைப்பான். தூக்கத்தில் கூட நமது பொருளாதாரம் போகக்கூடாது, அது சரியா இருக்கணும். ஒரு பெரிய அமௌண்ட் இருந்தான்னு இதை பிடிச்சிட்டே தூங்க பார்ப்பான். ஏன்? அவனுக்கு பாதுகாப்பு முக்கியம். இது என்ன தெரியுமா? மூளையே போனாலும் பரவாயில்லன்னு குடிக்கிறது. எப்படி? நான் ரோட்ல விழுந்த 40 பேரை பார்க்குறோம், நல்ல கோட்டு டையெல்லாம் கட்டி அந்த மாதிரி பெரிய செல்போனோட அப்படியே காணில் விழுந்து கிடப்பான். வணங்கிட்டானே வடி நம்ம காண்றோமா இல்லையா? இவ்வளவு நம்ம கண்ணால கண்ட பின்னால நம்ம அதை குடிக்கிறோம் என்று சொன்னால் ஃபித்ரத்துக்கு அது மாற்றமானது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் இந்த பாவம் ஃபித்ராவுக்கு மாற்றமாக இருப்பதற்கு மூளையை அடகு வைப்பதற்கு சமனானது. மூளையை அடகு வைப்பதற்கு சமனானது. அதுதான் அல்லாஹு தாலா மரமே பற்றி சொல்கிற நேரத்தில் அவர்களுக்கு சாராயம் கொடுக்கப்படும், ஆனால் அதில் போதை இருக்காது. அதுல போதை இருக்காது அப்படின்னா அது போயிடும். அதை அல்லாஹு தாலா சுட்டிக்காட்டி சொல்வதை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதும் ஃபித்ரா என்கின்ற இந்த பகுதி மிக முக்கியமான அம்சம். லூத் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு நபிமாரும் இது ஒரு குறிப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு குறிப்பு என்னன்னா, ஒவ்வொரு நபிமாரும் அனுப்பப்பட்ட சமுதாயத்தில் ஒரு தீங்கு இருந்து கொண்டிருக்கும், வேறொரு தீங்கு. அதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், அந்த இணை வைத்தலின் காரணமாக அந்த அச்சம், இறை அச்சம் குறைந்து போய் வேறு வேறு தவறும் இருக்கு. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் போன சமுதாயத்தில் ஒரு சமூக மோசடி இருந்தது. என்ன? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் போன சமுதாயத்தில் இருந்த தவறு என்ன? அளவை நிறுவையில் அவர்கள் மோசடி செய்பவர்களாக இருந்தார்கள். வைதா காலூஹும் அவ் வஸனூஹும் யுக்ஸிரூன், முத்தஃபிஃபூன்களாக என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். குறை செய்யக்கூடியவர்களாக, அளவை நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? நீங்க என்ன செய்யுங்க? அதாவது நேர்மையாக நிறுங்கள், நேர்மையாக நிறுத்திக் கொடுங்கள். வஸினு பில் கிஸ்தாஸில் முஸ்தகீம், தராசு நேரான தராசு இருக்கணும் அப்படி என்றது. தராசு செக் பண்ண வாரவனை என்ன செய்யறது? லஞ்சம் கொடுத்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிடுறது. வணங்கிட்டா? இப்படி இருக்க கூடாது. தராசே உங்களுக்கு நேரையா இருக்கணும். நிறுத்தா மட்டும் போதாதுன்ட்டான்ல, எதால நிறுக்கிறன்றது மிக முக்கியம். அதால நிறுத்துருங்க என்று சொல்லி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயத்தில் இணை வைத்தலை திருத்தியதோடு இந்த பகுதி என்ன செஞ்சது? பேசப்பட்டது. ஒவ்வொரு சமுதாயத்திலும் அப்படியான சில விஷயங்களை என்ன செய்யுது நம்ம பார்க்கிறோம். அதே போல அதாவது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சென்ற சமுதாயத்தை பார்த்தீங்கன்னா, அந்த சமுதாயத்தில் குடிகொண்டிருந்த மிக முக்கியமான ஒரு தீமை என்ன? அடாவடித்தனம், ரவுடித்தனம் பரவிய ஒரு சமுதாயமாக அவர் என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். அப்ப அந்த சமுதாயம் எப்படி பெருமை, எப்போ பார்த்தா நம்ம இருக்கக்கூடிய லெவல் என்ன, இதை பெருமையில தான் அவர்கள் என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், அந்த சமுதாயத்தில் இவரை கொல்வதற்காக என்ன செய்தாங்க? பிளான் பண்ணதே ரவுடிகள் தான் என்று அல்லாஹ் தஆலா அந்த வரலாற்றில் சொல்லி காட்டுகிறான். அப்போ ஒவ்வொரு சமுதாயம் அனுப்பப்பட்ட இடத்துல இணை வைத்தலோடு சில பாவங்கள் மிதமிஞ்சி இருந்ததை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அந்த இயல்புல நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே இஸ்லாத்துடைய சட்டங்களை எடுத்து நடத்துவதனால் மாத்திரம் இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் வந்துவிடாது. முதல் விஷயம், இறை நம்பிக்கை சீர்திருத்தப்பட வேண்டும். அதனால தான் அதாவது அல்லாஹ் தஆலா இவ்வளவு தீமைகள் இருந்தும், நபிமார்களை அதற்காக அனுப்பி இருந்தும், அனுப்பின நோக்கத்தை சொல்கிற நேரத்தில் வலக்கது பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அனி அபுதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத், ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒரு தூதரை அனுப்பியதெல்லாம் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும், தாகூத்துக்களை விட்டு விலகி நடக்க வேண்டும் என்று சொல்லத்தான், அதை பிரச்சாரம் செய்யத்தான் என்று சொல்லி காட்டுகிறான். அப்ப மற்றவைகளுக்கு தான் அல்லாஹ் தஆலா அனுப்பினான். பிரதான நோக்கம் இதுதான். அதனால அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக பிரதானமான முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால், ஒவ்வொரு நபிமார்களும் அந்தந்த சமுதாயத்தில் தீமைகளை தடுக்க அனுப்பப்பட்ட அதே நேரம் ஏகத்துவ பிரச்சாரம் தான் அங்கே பிரதானப்படுத்தப்படுது. எனவே அது சீர்திருத்தாம உலக இஸ்லாமிய சட்டத்தை எப்படித்தான் நடைமுறைப்படுத்தினாலும் அந்த பகுதி சீர்திருத்தவில்லை என்றால் உடனே அதை என்ன செஞ்சிடும்? கலைக்கப்பட்டு விடும். இது உறுதியா இருந்தால் மட்டும்தான் அதை என்ன செய்யும்? அந்த அத்திவாரத்தின் மேல் எழும்பும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு இயல்பையும் வைத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்ட சமுதாயம் இணை வைப்பிலையும் மிக மோசமானவர்களான இருந்தார்கள். அந்த ஃபித்ரத் மாறி இருந்தது. விபச்சாரம், களவு, கொள்ளை இவைகளையெல்லாம் தாண்டி இன்னொரு ஃபித்ரத் மாறி ஒரு சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறான். என்ன? அல்லாஹு தாலா ஆண் பெண் இது மூலம்தான் தமது இன ரீதியான உறவு ரீதியான தேவைகளை ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு இறைவன் வைத்த உலக விதி அது. இறைவன் வைத்த உலக விதி அது.
அந்த உலக விதியில் தண்டனை சட்டமும் கணக்கெடுக்கப்பட்டிருக்குது. இஸ்லாம் விபச்சாரத்துக்குரிய தண்டனை ஒரு மாதிரியா என்ன செய்யல, வைக்கல. என்ன காரணம் என்று சொன்னால், ஆண் பெண்ணை நாடுவதும் ஒரு பெண் ஆணை நாடுவதும் இயல்பு என்ற அந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் யூரலில் முத்தஹாப்பைனி இல்ல நிக்கா, ஒருவருக்கொருவர் விரும்பிவிட்டால் அவர்களுக்கு திருமணத்தை தவிர வேறு தீர்வு கிடையாது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இதா ஜாஅக்கும் மன் தர்லவுன தீனஹு வ குலுகஹு ஃபஸவ்விஜுஹு வ இல்லா தகுன் ஃபில் அர்தி ஃபித்னத்துன் வ ஃபஸாதுன் கபீர். நீங்கள் எவருடைய மார்க்கத்தையும் எவரது குணத்தையும் அதாவது ஏற்றுக்கொள்கிறீர்களோ பொருந்திக் கொள்கிறீர்களோ அப்படிப்பட்ட ஒருவர் உங்களிடத்தில் திருமணம் பேசி வந்தால் முடித்து வையுங்கள், இல்லை என்றால் இந்த உலகத்தில் ஃபஸாதும் ஃபித்னாவும் பரவும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படின்னா அந்த நாட்டத்தை ரசூலா பிள்ளைன்னு சொல்லலை, அந்த நாட்டத்தை ரசூலா தவறுன்னு சொல்லலை, அது முறையாக என்ன செய்யணும், வந்து சேரணும் தான் சொன்னார்கள். ஆனால் இப்படி நேரத்தில் திருமணம் முடிக்காம மொத்தம் விபச்சாரம் செய்தான் சொன்னால் அவனுக்கு தண்டனை உண்டு, ஆனால் மரண தண்டனை அல்ல. திருமணம் முடித்த பின்னால் விபச்சாரம் செய்தாண்டால் அவனுக்கு மரண தண்டனை. அப்ப இஸ்லாம் அங்க மனிதனுடைய முராஆத்துல் அதாவது ஃபித்ரத்து அதாவது அந்த இயற்கையான அந்த இயல்புகளை இஸ்லாம் அங்கே கவனிக்கிறது. மனிதன்ட்ட இந்த சிந்தனை இருக்கும், மனிதன்ட்ட இந்த போக்கு இருக்கும், இந்த ஆசை இருக்கும். ஆனால் இந்த ஆசை இருக்காது மனிதன்ட்ட. எது லூத் அலைஹிஸ்ஸலாம் எந்த சமுதாயத்தை சந்தித்தார்களோ அது நுஃப்ரத், ஒரு அதாவது ஒரு இயல்பான மனிதன்ட்ட, அதாவது வேறு வேறு விஷயங்கள் சிந்தனையில் ஒன்று கூடி, வேறு வேறு கல்வி, வேறு வேறு சூழல் ஒன்று கூடி, சைத்தானியத் ஒன்று கூடாத மனிதன்ட்ட அது இயற்கையில் என்ன செய்யாது, இருக்காது. இந்த நுஃப்ரத் என்ன செய்தது, அவன்கிட்ட இருக்கும் எப்பயும். ஆனால் இவங்க போன சமுதாயம் வந்து எப்படி இருந்ததுன்னு சொன்னா, லூத் அலைஹிஸ்ஸலாம் போன சமுதாயம் உச்சகட்டத்தில் இருந்தது. அப்ப இரண்டு விஷயத்திலும் லூத் அலைஹிஸ்ஸலாம் மிகவும் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலையில் அனுப்பப்பட்டார்கள். இது மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஃபித்ரத்தில் மாறி இருந்தவர்கள் இரண்டிலே என்னது மாறி இருந்த ஒரு சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ அந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட அந்த தீமையை பற்றி பேசுவதற்கு முன்னால லூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊருக்கு நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் ஒரு சில செய்திகள். ஏனென்றால் லூத் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் விவரமாக என்ன செய்யலை, குர்ஆன் ஹதீஸ்ல முழுமையாக சொல்லப்படவில்லை. தவ்வா காலத்தில் எது தேவை அது மட்டும் இறைவனால் என்ன செய்திருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் உறவுக்காரரா அல்லது நெருங்கிய உறவுக்காரரா அல்லது ஊரவரா, இப்படி மூன்று கருத்து என்ன செய்கிறது, சொல்லப்படுகிறது. தூர உறவுக்காரராக இருக்கலாம், நிறுவனமாக இல்லாத விஷயங்கள் இங்கே பேச விரும்பவில்லை. தூர உறவுக்காரராக இருக்க வாய்ப்புண்டு, வரலாற்றில் அது சொல்லப்படுது. நெருங்கிய உறவுக்காரராக ஒரு அதாவது ஒரு மாமாவின் மகன் சாச்சாவின் மகன் நெருக்கமான உறவுக்காரராக இருக்க வாய்ப்பு கிடையாது, அதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஒன்று. இரண்டாவது என்ன என்று சொன்னால், லூத் அலைஹிஸ்ஸலாமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் ஈராக்கில் தான் என்ன செய்தாங்க, இருந்தார்கள். அதான் அவர்களுடைய இடம். ஆனால் அங்க இருந்து அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரச்சாரத்தை ஏற்று ஃபஆமன லஹு லூத், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரை நம்பினார்கள், ஈமான் கொண்டார்கள். ஃபஆமன லஹு லூத், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவரை நம்பி ஈமான் கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரச்சாரத்தை அங்கீகரித்து முஸ்லிமாக என்ன செய்கிறார்கள், மாறுகிறார்கள். அப்ப இந்த இடத்துல தான் லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் மார்க்க ரீதியான உறவு என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. இந்த மாதிரி நேரத்தில் ஊரில் இவர்களுடைய பிரச்சாரம் ஏற்கப்படாத பொழுது என்ன செய்யறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் தான் லூத் அலைஹிஸ்ஸலாமும் தான் என்ன சொல்றாங்க, இன்னி முஹாஜிருன் இலா ரப்பி, இன்னி முஹாஜிருன் இலா ரப்பி இன்னஹு ஹுவல் அஸீஸுல் ஹகீம், நான் என் இறைவனின் பக்கம் ஹிஜ்ரத்து செய்கிறேன். இன்னி முஹாஜிருன் இலா ரப்பி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார், இன்னி தாஹிபுன் இலா ரப்பி, நான் எனது இறைவன் பக்கம் போகிறேன் என்று இருவரும் சொல்லி ஊரை விட்டும் ஹிஜ்ரத்து செய்கிறார்கள். ஊரை விட்டும் ஹிஜ்ரத்து செய்து சிரியாவின் பக்கம் போகிறார்கள். ஷாம், ஷாம் என்றது இன்றைய சிரியா இல்ல, இன்றைய சிரியா ஷாமில் ஒரு பகுதி, அந்த பகுதிக்கு போறாங்க. ஜோர்தான் அதில் வரும், பலஸ்தீன் அதில் வரும். சிரியாவின் பக்கம் ஷாமின் பக்கம் வடபகுதிக்கு என்ன செய்யறாங்க, வடபகுதி என்று சொல்றதை விட ஈராக்குக்கு அதாவது கிழக்கு பகுதி, அதுக்கு என்ன செய்யறாங்க, போகிறார்கள். அங்க போய் சேர்னா வடகிழக்கு பகுதியா அந்த வடமேற்கு பகுதி போய் சேர்கிறார்கள். அதாவது இப்படி போய் சேர்ந்தார்களா, அதற்கு பின்னால் லூத் அலைஹிஸ்ஸலாம் போய் சேர்ந்த இடம் இன்றைய ஜோர்தான், இன்றைய ஜோர்தான். அந்த இடத்தில் பஹ்ருல் மையித், சாக்கடல் என்று சொல்வார்களே, இந்த பிரதேசத்திலே உள்ள மூரா, தௌமா, சதூம் போன்ற பிரதேசங்களை அடக்கிய ஒரு சிட்டிக்கு போய் என்ன செய்யறாங்க, சதூம் தான் லூத் அலைஹிஸ்ஸலாம் நபியாக அனுப்பப்பட்ட இடம். இந்த இடத்திற்கு போய் சேர்கிறார்கள். அங்கே தங்களது மார்க்க பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் அந்த சமுதாயம் வந்து மிக மோசமான முறையில் மாறிவிட்ட ஒரு சமுதாயமாக என்ன செய்தது இருந்தது. லூத் அலைஹிஸ்ஸலாம் அங்கே போய் சேர்றாங்க. அப்பதான் அல்லாஹ் தஆலா லூத் அலைஹிஸ்ஸலாத்தை நபியாக அனுப்புகிறான்.
அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். அப்ப அந்த சமுதாயத்தில் பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களே, லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரச்சாரத்தை அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹூதிலே சொல்லுகின்ற பொழுது கத்தபத் கௌமுல், இது சூரத்துல் ஹூத் அல்ல, இது அதாவது குர்ஆனிலே சொல்லுகிற நேரத்தில் கத்தபத் கௌமு லூத்தின் அல் முர்சலீன், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் நபிமார்களை பொய்ப்படுத்தினார்கள், நபிமார்களை பொய்ப்படுத்தினார்கள். இத் கால லஹும் அஹூஹும் லூத்துன் அலா தத்தகூன், அவர்களுடைய சகோதரர் லூத் அவர்களை பார்த்து கேட்டார். ஒரு காஃபிரை பார்த்து நான் உங்களோட சகோதரன் சொல்வது தவறு கிடையாது, தவறு கிடையாது. எந்த அடிப்படையான சகோதரத்துவம் இல்லை, ஈமானிய சகோதரத்துவம் இல்லை. அல்லாஹ் எப்படி சொல்றான்? அஹூஹும், அவர்களது சகோதரர் லூத் சொன்னார், இன்னி லக்கும் ரசூலுன் அமீன், நான் நம்பிக்கையான நேர்மையான ஒரு தூதர் உங்களுக்கு. ஃபத்தகுல்லாஹ, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வ அதீஊனி, எனக்கு நீங்கள் வழிபடுங்கள். வமா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜ்ர், இதற்காக நான் உங்களிடத்தில் எந்த கூலியையும் கேட்கவில்லை. இன் அஜ்ரிய இல்லா அலா ரப்பில் ஆலமீன், எனது கூலி என் இறைவனிடத்திலே தான். அதூன துக்ரான மினல் ஆலமீன், எப்படி நீங்கள் இந்த உலகத்திலே ஆண் மக்களோடு உங்கள் உறவு ஆசைகளை தீர்த்துக் கொள்கிறீர்கள். அதூன துக்ரான மினல் ஆலமீன் வததரூன மா ஹலகலகும் ரப்புக், இதான் மிக முக்கியமான இடம். அந்த இயற்கையை சொல்றாரு. வததரூன மா ஹலகலகும் ரப்புக்கும் மின் அஸ்வாஜிக்கும் பல் அன்தும் கௌமுன் ஆதூன், உங்களது இறைவன் உங்களது மனைவிமார்களிலிருந்து உங்களுக்கு படைத்திருக்கக்கூடிய அந்த இன்பத்தை விட்டுவிட்டு எப்படி நீங்கள் ஆண் மக்களை நாடுகிறீர்கள்? நீங்கள் வரம்பு மீறுகின்ற கூட்டம். நீங்கள் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? ஃபமன் பதகா வரா அதாலிக ஃபஉலாயிக ஹுமுல் ஆதூன், மனைவி அதாவது அடிமை பெண், இந்த வழி அல்லாத வேறு வழிகளை யார் தேடுகிறார்களோ அவர்கள் வரம்பு மீறியவன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, பல் அன்தும் கௌமுன் ஆதூன், இங்க சொல்றாரு நீங்கள் ஆதூன், வரம்பு மீறிய ஒரு சமுதாயத்தார் அப்படின்னு அல்லாஹ். அதாவது வலூத்தன் இத் கால லி கௌமிஹி, வலூத்தன் இத் கால லி கௌமிஹி, லூத் தன் சமுதாயத்தை பார்த்து சொல்கிறார், அதூனல் ஃபாஹிஷா, இந்த மானக்கேடான வேலையை நீங்கள் செய்கிறீர்களா? அடுத்த வசனத்தை பாருங்க, மா சபககும் பிஹா மின் அஹதிம் மினல் ஆலமீன், இந்த உலகத்தில் இந்த பாவத்தை உங்களுக்கு முன்னர் யாரும் செய்தது கிடையாது. ரெண்டு இடத்தை நீங்க பாருங்க, லூத் அலைஹிஸ்ஸலாத்து பிரச்சாரத்தில் உள்ள அந்த வசனத்துடைய ஸ்பெஷாலிட்டியை பாருங்க. அதுல என்ன சொல்றாரு? அல்லாஹ் தஆலா உங்களுக்கு படைத்து வைத்திருப்பதை மாற்றமாக இப்படியான தவறான உறவு முறையை நீங்கள் அனுசரிக்கிறீர்களே ஒன்று. இங்க என்ன என்று சொன்னால், மா சபககும் பிஹா மின் அஹதிம் மினல் ஆலமீன், உங்களுக்கு முன்னர் இந்த உலகத்தில் இந்த பாதகத்தை யாரும் செய்ததில்லை. இது ஃபித்ராவுக்கு மாற்றம். ஃபித்ரா, இந்த விஷயத்தை லூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாருன்னா கடந்த கால செய்திகள் யார்கிட்ட இருந்து வரும்? இறைவனிடம் இருந்து. அப்ப இறைவனுடைய செய்தி அது. இப்படி சொல்லி அந்த மக்கள்கிட்ட என்ன செய்யறாரு? பிரச்சாரம் செய்யறார். அன்புள்ள சகோதரர்களே, பதில் என்ன தெரியுமா? அவர்கள் சொன்ன பதில் பாருங்க. ஃபமா, அதான் சொல்றேன், ஃபித்ரா எப்படி மாறிக்குன்னு பாருங்க. ஃபமா கான ஜவாப கௌமிஹி, அந்த சமுதாயத்துடைய பதிலாக எது இருந்தது தெரியுமா? இல்லா அன் காலு அஹ்ரிஜு ஆல லூத்தின் மின் கரியத்திக்கும், லூத்துடைய குடும்பத்தை உங்களோட ஊரை விட்டு முதல்ல வெளியேற்றுங்க. ஏற்கனவே அவர்கள் வந்தவர்கள். அஹ்ரிஜு ஆல லூத்தின் மின் கரியத்திக்கும், உங்களோட ஊரை விட்டு வெளியேற்றுங்கள். ஏன் தெரியுமா வெளியேற்றணும்? இன்னஹும் உனாசுன் யததஹரூன், ஃபிரௌன் கூட சொல்லல, சுத்தத்தை விரும்புகிற சமுதாயம் அவர்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற சமுதாயம். எந்த விதமான கேடுகட்டவர்களும் சமுதாயத்தில் தன் பெயரை வைத்துக் கொள்வதற்காக நல்ல வார்த்தைகளை சொல்லித்தான் தடுக்க. ஃபிரௌன் என்ன சொன்னா? வமா அஹதீக்கும் இல்லாமா, அதாவது உங்களுக்கு நான் வமா உரீக்கும் இல்லாமா அரா, நான் எதை சரி காண்கிறேனோ அதைத்தான் உங்களுக்கு காட்டுகிறேன். நான் உங்களுக்கு சபீலுர் ரஷாதைத்தான் என்ன செய்கிறேன்? நேர்வழியைத்தான் காட்டுகிறேன். இவர்கள் உங்களை விட்டு ஊரை விட்டு வெளியேற்ற நினைக்கிறார்கள். நான் உங்களுக்கு நல்லொரு உபதேசனாக இருக்கிறேன். யார் சொல்றா? ஃபிர்அவுன் தன் நிலையை வைத்துக் கொள்வதற்காக சமுதாயத்தில் நல்லத்தை சொல்லித்தான் பிரச்சனை செஞ்சான். இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த சமுதாயத்தில் வெளியே போடுங்க, இன்னஹும் உனாசும் யததஹரூன். அப்ப என்ன அர்த்தம்? மற்றவர்கள் எல்லாம் அப்ப எங்கட முன்னோர்கள் நரகவாதிகளான்னு கேட்டான் ஃபிரௌன். மக்களுடைய உணர்வுகளை எடுக்கிறதுக்காக வேண்டிய, மக்கள் பாசத்தோடு இருப்பாங்கிறதுக்காக வேண்டிய. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்படி அல்ல, உங்க சுத்தமா இருக்க விரும்புறாங்கன்னா மக்கள் இயல்பு என்ன நினைக்கணும்? சுத்தமா இருக்கிற நல்லதுன்னு இருக்கணும். ஆனா எப்படி இருக்குது அவங்களோட சிந்தனை? சுத்தமா இருக்கிறவங்களாம் எங்கட ஊர்ல இருக்கக்கூடாது. இன்னஹும் உனாசுன் யததஹரூன். ஆனா ஃபித்ரா மாற்றமா இருந்தா அதை ஏத்துக்கிட்டாங்க. இவர் சொல்ற ரீசன் நியாயம் தான், மக்கள் சொல்ற ரீசன் நியாயம் தான். அப்ப வெளியேற்றப்பட வேண்டியவர்கள் தான். அப்ப எப்படி மாறிக்குதுன்னு பாருங்க. இப்படி ஒரு சமுதாயத்தை நம்ம காண முடியாது. இன்னஹும் உனாசுன் யததஹரூன், இவர்கள்
சுத்தத்தை விரும்பக்கூடிய ஒரு கூட்டம். இப்படி என்று ஃபமாகான ஜவாப கௌமிஹி, அவங்களுடைய பதிலாக இது இருந்தது என்று அல்லாஹு தஆலா என்ன செய்றான், சொல்லி காட்டுகிறான். அது மாத்திரமல்ல, லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சவால் விட்டார்கள். இத்தினா பி அதாபில்லாஹி இன் குன்த மினஸ் சாதிகீன், நீ உண்மையாளராக இருந்தால் அல்லாஹ்வுடைய தண்டனையை கொண்டு வர வேண்டியதானே. நான் உண்மையாளர்களாக இருந்தால் இறைவனுடைய தண்டனையை கொண்டு வர வேண்டியதானே. அப்போ லூத் அலைஹிஸ்ஸலாம் தாங்க முடியவில்லை. சொல்றாங்க, லூத்தே, உங்களோட வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தாலும் சரி, அவர்களுக்கு எங்களுக்குள்ள உறவு இதுதான், அவர்களுக்கு எங்களுக்குள்ள உறவு இதுதான். யார் இந்த ஊருக்குள்ள என்ன செய்யக்கூடாது, அவங்களோட விருந்தாளி என்று வரக்கூடாது அப்படின்னு என்ன செய்தார்கள், சொன்னார்கள். இதுல மிக மோசமான லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய பாரமான ஒரு சோதனை என்னவென்றால், அவருடைய மனைவி தான் இந்த மாதிரி ஊருக்குள்ள யார் விருந்தாளிகள் வருதாக என்ற செய்தி என்ன செய்கிறார்கள், சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனா அவ ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாகவோ அல்லது மானக்கேரான செயல்கள் ஈடுபடக்கூடிய ஒரு பெண்மணியாகவோ இருக்கவில்லை. நிச்சயமா லூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்ய மாட்டாங்க, அப்படிப்பட்ட ஒரு மனைவியை வச்சு கண்டிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த விருந்தாளிகளை காட்டி கொடுக்கிற செயலை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் ஏன் வைத்துக் கொண்டிருந்தார்கள் என்பவருக்கான பதில் என்னண்டா, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. அவர் தெரிஞ்சுதான் என்ன செஞ்சாரு, இப்படி சொல்லிக் கொடுக்கிறான்றது அறிவு லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்தது என்ற ஆதாரம் இல்லை. எதுவரைக்கும் மலக்குமார்கள் சொல்லு இல்லம்ரஅதக், உங்களது மனைவியை தவிர என்று சொல்லுகின்ற வரைக்கும். அது நம்மளால் என்ன செய்ய முடியாது, உறுதிப்படுத்த முடியாத ஒரு விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இதனால லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த எச்சரிக்கையை விடுத்து வைத்திருந்தார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் மனவேதனையோடு இருக்கிறாங்க. ஒரு முறை லூத் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தித்தார்கள். எப்படி என்று சொன்னால், கால ரப்பின் சுர்னி அலல் கௌமில் முஃப்ஸிதீன், இந்த முஃப்ஸிதீன்களான இந்த குழப்பக்காரர்களுடைய கூட்டத்துக்கு எதிராக எனக்கு உதவி செய்ய அல்லாஹ் அப்படின்னு என்ன செய்தார்கள், அவர்களுக்கு எதிராக இறைவனிடத்தில் அழிவை பிரார்த்தித்தார்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அழிவுக்கு பின்னால், இந்த பிரார்த்தனைக்கு பின்னால் ஒரு முறை மலக்குமார்கள் அழகான, மிக அழகான இளைஞர்களுடைய தோற்றத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வீட்டுக்கு சமூகம் தருகிறார்கள். எங்கே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வீட்டுக்கு சமூகம் தருகிறார்கள். அங்க வந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோடு பேசுகிற நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாரு, ஒரு அதாவது இறைச்சியை பொறிச்சு கொண்டு வந்து என்ன செய்றார், ஒரு கன்றை பொறித்து கொண்டு வந்து வைக்கிறார். வைத்த பின்னால அலா தஅகுலூன், சாப்பிடுங்கன்னாங்க. ஆனா அவங்களுடைய கை அதுக்கு பக்கமே போகல. இதை கண்டோடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நக்கீரகும், அதை உள்ளத்துல என்ன செய்து, இது என்ன நடக்குது, இவங்க சாப்பிட்றாங்க இல்லை என்று ஒரு அச்சம் அவர்களுக்கு ஏற்பட ஆரம்பித்தது. அப்போ என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால், நம்மளாவது நம்ம வீட்டுக்கு மலக்குமார் வந்தால் சாப்பிட வைப்போமா? இது சின்ன பிள்ளைகளுக்கே தெரியும் மலக்குமார் சாப்பிட மாட்டாங்க, தெரியுமா தெரியாதா? சின்ன பிள்ளைகளுக்கே தெரியும் மலக்குமார் சாப்பிட மாட்டாங்க. பொரிச்ச இறைச்ச கொண்டு வைப்போமா நம்பி மலக்குமார் வந்தா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வச்சுக்கிறாரு, இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கக்கூடாது. ஏன், வந்தவர்கள் மனித உருவத்தில் வந்தாங்க. மனித உருவத்தில் வந்தா, மனித உருவத்தில் வந்தா என்ன நடக்குமோ அதுதான். மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட மனித உருவத்தில் வந்தான்னு சொன்னா, உயிரெடுக்க போற மாதிரி வந்தா அவர் கோபத்தில் அடிக்கத்தான் செய்வார். ஏன்னா வந்தது மனித ரூபத்தில். நம்ம அடிப்போமான்னு கேட்கக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இறைச்சி வைக்கிறான், நம்ம வைப்போமா? வைக்க மாட்டோம். அது மாத்திரமல்ல, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் திரைக்குள்ள வராங்க. அவங்க குளிக்க போகிற நேரம் திரைக்குள்ள வராங்க. அந்த நேரத்தில் அஊது பில்லாஹி மின்க், அஊது பில்லாஹி மின்கன என்ன, அதாவது நான் அல்லாஹ்விடத்தில் உன்னை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். மலக்குமார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து நம்ம சொல்லுவோமா? அப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து உங்களை விட்டு நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்லுவோமா? மனிதரா வந்து அந்த வார்த்தை வரத்தான் என்ன செய்யும். இதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்தில் என்ன செய்தது, நடந்தது என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களாக வருகிற நேரத்தில் மனிதர்களான ரியாக்ஷன் தான் என்ன செய்யும், அங்க இருக்கும். இந்த மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்தார். ஆனா செய்த பின்னால அவருக்கு என்ன விளங்குன்னு சொன்னா, நாங்க அவர் எப்படி சொல்றாங்கன்னா, இன்னா ரசூலு ரப்பிக், இறைவனுடைய தூதுவர்கள் நாங்கள், என்னுடைய தூதர்களாக இந்த இடத்துல செய்திருக்கிறோம், வந்திருக்கிறோம். எதற்கு வந்தாம் தெரியுமா? உங்களுக்கு ஒரு குழந்தையை, அதாவது நன்மாராயம் சொல்வதற்காக, சாராவுக்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை நன்மாராயம் சொல்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னாங்க. அதுக்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்தில் நடக்கக்கூடிய இந்த உரையாடலாம் நடக்குது. நடந்த பின்னால சொல்றாங்க, நாங்கள் அடுத்த வேலையாக எங்க போறோம்னா லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஊருக்கு போகிறோம், அவர்களுடைய ஊரை அழிக்க போகிறோம் என்ற செய்தியை சொல்கிறார். சொன்ன உடனேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபலம்மா ذهب عن ابراهيم الروع, இப்ராஹிமை விட்டு அச்சம் போன நேரத்தில், அச்சம் போன நேரத்தில் வஜாஅத்துல் புஷ்ரா, நன்மாராயமும் கிடைச்சிட்டு, குழந்தை கிடைக்க போகுது. இதுவும் கிடைத்த பின்னால யுஜாதிலுனா ஃபி கௌமி லூத்,
எங்களோடு லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்துடைய விஷயத்தில் விவாதிக்கிறார். யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அங்க வந்து லூத் இருக்கிறார், நீங்க அழிக்க போறீங்களே, லூத்துடைய குடும்பம் இருக்கிறது அப்படி என்று பேசுறாரு. யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்டா, இன்ன இப்ராஹீம் லஹலீமுன் அவ்வாஹும் முனீப். இப்ராஹிம் லஹலீம், மிகவும் இரக்கமுள்ளவன். இப்ராஹிம் மிகவும் இரக்கமுள்ளவர். அவ்வாஹ், இறைவனின் பக்கம் மீளக்கூடியவராக இருக்கிறார். முனீப், இறைவன் பக்கம் திரும்பி போகக்கூடியவராக அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்கு பின்னால மலக்குமார்கள் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? இன்ன ஃபீஹா லூத்தன் என்று அறிவார், என் சகோதரர் இருக்கிறார் அங்க, நீங்க எப்படி இதை அழிக்கலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த நேரத்தில் மலக்குமார்கள் பதில் சொன்னார்கள், யா இப்ராஹிம், இப்ராஹிமே அரித் அன்ஹாதா, இதை விட்டுருங்க, இந்த பேச்சை விட்டு விடுங்கள். மலக்குமார் என்ன பதில் சொன்னாங்க? இந்த பேச்சை விட்டு விடுங்கள். இன்னஹு கத் ஜாஅ அம்ரு ரப்பிக், இறைவனுடைய கட்டளை வந்து விட்டது, இறைவனுடைய கட்டளை வந்து விட்டது. வ இன்னஹும் ஆதீஹிம் அதாபுன் கைரு மர்தூத், இந்த வரக்கூடிய தண்டனை எந்த வகையில் அவர்களை விட்டு திருப்பப்பட மாட்டாது அப்படின்றாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பதில் சொன்னாங்க, எங்களுக்கு தெரியும், நஹ்னு அஅலமு பிமன் ஃபீஹா, அதுல யார் இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். மலக்குமார் என்ன சொன்னாங்கன்னா, அதுல யார் இருக்கிறாங்க என்பது எங்களுக்கு தெரியும் அப்படின்ற பதிலை என்ன செய்ய மலக்குமார்கள் சொன்னார்கள். அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அமைதி அடைந்தார்கள். ஏன் அப்படின்னா, லூத் அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்படுவார், அவருடைய குடும்பம் காப்பாற்றப்படும் என்கின்ற செய்தி அவர்களுக்கு என்ன செய்கிறது? கிடைக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இது லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்திடத்தில் எப்படி மலக்குமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தூடாக வந்தார் என்பதற்கான செய்தி. மலக்குமார்கள் அடுத்ததாக அங்க வராங்க. லூத் சதூம் அந்த பிரதேசத்துக்கு வருகிறார்கள். வந்தால் மலக்குமார்கள் பொதுவாக எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வீட்டு, அதாவது லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வீட்டுக்கு வந்தோடனே செய்தி என்ன செய்கிறது? பரவுகிறது. அழகான இளைஞர்கள் சதூம் பிரதேசத்தில் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வீட்டுக்கு விருந்தாளிகளாக வந்திருக்கிறார்கள் அப்படி என்ற செய்தி பரவுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, யாராவது இறைவனுக்கு முரணான பாவமான செயல்களில் மனமுரண்டாக இப்படி இயற்கைக்கு மாற்றமாக ஈடுபடுகிற நேரத்தில் இறைவன் எப்படி வைப்பாண்டா தண்டனைய? மிக முக்கியமான பிரதேசத்தில், மிக முக்கியமான ஒரு உயர்ந்த அந்தஸ்திலே கையடித்து அழிகின்ற அழிவாக இறைவன் வைப்பானதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதாரம். எங்க போய் கையடிச்சாங்க தெரியுமா? மலக்குமார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போன்ற இறைவனுக்கு நெருக்கமான இடத்திலே இருக்கக்கூடிய வானவர்களுடைய விஷயத்தில் கையடித்தார். ஏனென்றால் அந்த அதாவது அவர்களுடைய குருட்டு தன்மை அந்த இடத்துக்கு என்ன செய்தது? கொண்டு போனது. அங்கே லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சோதனை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களை பாருங்கள், எப்படி சொல்றார் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா சொல்லுங்க, வலம்மா ஜாஅத் ருசுலுனா லூத்தன், லூத்திடத்தில் எமது தூதர்கள் வந்த பொழுது சீஅ பிஹிம் வதாக பிஹிம் தர்அன் வகால ஹாதா யௌமுன் அஸீப். அவர் சீஅ பிஹிம்னா அவருக்கு மனமெல்லாம் மாறிச்சு, முகமெல்லாம் இருண்டு, கவலை வேதனையாகிவிட்டது அவருக்கு. வதாக பிஹிம் தர்அன், மலக்குமார்கள் வந்திருக்கிறார்கள். வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் உயர்ந்த நிலையில் சந்தோஷப்படக்கூடியவர்கள் தான் நபிமார்கள். ஆனால் அவர் வந்து சி அபிஹிம், அதாவது மனம் மிகவும் அவருடைய என்னது சூ ஆகிவிட்டது, கெட்ட நிலையாகிடுச்சு. அது மட்டுமல்ல, வதாக பிஹிம் தர்அன், தர்அன் சொல்றது இதுக்கு தாக்க என்னது நெருங்குதுன்னா எதுவும் செய்யலாம், எதுவும் செய்ய முடியாத நிலைக்கு அவர் என்ன செய்தார்? ஆளாயினார். என்ன சொன்னார்டா? ஹாதா யௌமுன் அஸீப், இது மிகவுமே எனக்கு கஷ்டமான ஒரு நாள், எப்படி நான் பேச போகிறேன், என்ன சொல்ல போகிறேன் என்று எனக்கு முடியாத ஒரு நாள். ஹாதா யௌமுன் அஸீப், இந்த வார்த்தையை சொல்றாங்க லூத் அலைஹிஸ்ஸலாம். அப்படின்னா அந்த ஊர்ல எப்படி ஒரு பிரச்சாரத்துக்கு அல்லாஹ் தஆலா கட்டளை இட்டிருக்கிறான், எப்படிப்பட்ட வாழ்க்கையை லூத் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்திருக்கிறான்னு நினைச்சுப்பாங்க. அன்புள்ள சகோதரர்களே, அதற்கு அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஜாஅஹு கௌமுஹு யுஹ்ரஊன இலைஹி, யுஹ்ரஊன இலைஹி, சமுதாயம் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் அந்த ஊரில் வீட்டுக்கு விரைந்தோடி வந்தார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் இருந்த வீட்டுக்கு, விருந்தாளிகள் வந்த வீட்டுக்கு விரைந்தோடி வந்தார்கள். வமின் கபுலு கானு யஅமலூன ஸய்யிஆத், இதற்கு முன்னரும் அவர்கள் இது போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படின்னா என்ன? இந்த மாதிரி விருந்தாளிகள் வருகிற நேரத்தில் இது போன்ற செயல்பாடுகள் அவர்கள் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். வீட்டுக்கு வந்தாங்களா லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இது வரலாற்றில் வரக்கூடிய செய்தி. வீட்டு கதவுகள் எல்லாம் மூடிடுறாங்க, அடைச்சு வச்சிடறாங்க. அடைத்து வைத்து கொண்டு அந்த மலக்குமார்களோடு என்ன செய்யறாங்க? பேசுறாங்க. மலக்குனவருக்கு தெரியாது, பேசுறாங்க. அந்த நேரத்தில் எப்படியெல்லாம் அவர் பேசினார் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே,
எந்த நபிமார்களுடைய பிரச்சாரத்திலும் இந்த நெருக்கடி அல்லாஹ் தஆலா, அதாவது பிரச்சாரத்தில் பட்ட கஷ்டத்தை சொல்லிப்பாங்க, தண்ட வீட்டில் இருந்து கொண்டு அடைத்து கொண்டு கஷ்டப்பட்ட ஒரு நிலை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்றான்னு சொன்னா அல்லாஹ் தஆலா, அதாவது ஃபத்தகுல்லாஹ வலா துஹ்ஸூனி, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், என்னை கேவலப்படுத்தி விட வேண்டாம். ஏன்னா லூத் அலைஹிஸ்ஸலாம் விருந்தாளிகள் நினைக்கிறாங்க. ஃபத்தகுல்லாஹ, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வலா துஹ்ஸூனி ஃபீ தைஃபி, என் விருந்தாளிகள் விஷயத்தில் என்னை கேவலப்படுத்த வேண்டாம், என் விருந்தாளிகள் விஷயத்தில் என்னை கேவலப்படுத்த வேண்டாம். அன்புள்ள சகோதரர்களே, நம்ம விருந்தளிக்கிறவங்களோட வீட்டுக்கு வந்திக்கிறாங்கன்னா யார் வந்து அந்த வீட்டில் தவறான மாதிரியான பேச்சுக்கள் நடத்தினாலும் நம்ம யாருடைய முகம் மாறும்? அந்த வீட்டுக்காரருடைய முகம் தான் மாறடே, விருந்தாளி இருக்கக்குள்ள இப்படி பேசுறாங்களே, இப்படி நடந்து கொள்றாங்களே அப்படி. அட்லீஸ்ட் சமத பிள்ளைகள் ஏதாவது செய்கிற நேரத்தில் நம்ம மனசு என்ன செய்யும், சங்கடப்படும். விருந்தாளி இருக்கிற நேரத்தில் இப்படி நடக்குதேன். ஆனால் இது எப்படி மிக மோசமான அவமானமான ஒரு சூழலை லூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள், சந்திக்கிறார்கள். எப்படி சொல்றான்னு சொன்னால், அலைஸ மின்கும் ரஜுலுன் ரஷீத், உங்களில் ஒத்தராவது நேர்வழி பெற்ற மனிதர் இல்லையா அப்படின்னு கேட்டார்கள். இப்படி இருக்கிறீங்களே, அலைஸ மின்கும் ரஜுலுன் ரஷீத், நேர்வழி பெற்ற ஒரு மனிதராவது உங்களில் இல்லையா அப்படின்னு லூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார். காப்பாற்றுறதுக்கு, எனக்கு சார்பாக பேசுறதுக்கு, எனக்கு சார்பாக வாதாடுவதற்கு ஒரு மனிதராவது உங்களிடத்திலே இல்லையா என்று கேட்டார்கள். ஆனா என்ன, அவங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? அதுக்கு பின்னால் லூத் அலைஹிஸ்ஸலாம் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்றாங்க. இப்படி சொல்லி 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 முடியாம கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார்கள், யா கௌமி ஹாஉலாஇ பனாதி, ஏ சமுதாயமே, இது எனது பெண் மக்கள். பெண் மக்களை காட்டி சொல்றார், எனது பெண் மக்கள், ஹுன்ன அத்ஹரு லக்கும், அவர்கள்தான் உங்களுக்கு மிகவும் பொருத்தமான சுத்தமானவர்கள், அவர்கள்தான் உங்களுக்கு சுத்தமான, ஹுன்ன அத்ஹரு லக்கும், உங்களோட தஹாரத்துக்கு அதுதான் என்னது நல்லது அப்படின்னு சொல்றான். உங்களோட தஹாரத்துக்கு அதனால பாருங்க, இன்னஹும் உனாசுன் யததஹரூன், இவர்கள் சுத்தத்தை விரும்பக்கூடிய சமுதாயம். இடத்துல இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, பெண்களை திருமணம் முடித்து வாழுதலை அவர்கள் அசுத்தம் என்று நினைத்தார்கள், அதனாலதான் சுத்தத்தை விரும்பக்கூடிய சமுதாயம் என்று சொன்னார்கள். இங்க உத்தரசன் என்ன சொல்றார், ஹுன்ன அத்ஹரு லக்கும், அதான் உங்களுக்கு சுத்தம், அதான் அவங்க விரும்பல அப்படி சொல்கிறார்கள். இன்னொரு இடத்துல சொல்ற, ஹாஉலாஇ பனாதி இன் குன்தும் ஃபாயிலின், நீங்கள் இந்த புரியக்கூடிய காரியத்திற்கு இதோ எனது பெண் மக்கள் இருக்கிறார்கள் என்ற வார்த்தை என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்துல லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கஷ்ட நிலையை பாருங்கள். நிச்சயமாக ஒரு சமுதாயத்தை சீர்திருத்தத்துக்கு நம்ம பாடுபடுறோம். மோசமான ஒரு சமுதாயம், மிக கேவலமான ஒரு சமுதாயத்தை சீர்திருத்த பாடுபடுகிறோம். அந்த சீர்திருத்தத்தில் ஒரு பங்காக என் மகளை அந்த கெட்டவருக்கு திருமணம் முடித்து கொடுப்போம்னு நினைக்க மாட்டோம். யாரும் என்ன செய்ய மாட்டோம், நினைக்க மாட்டோம். காரணம் குஃபு இல்லைங்க, இவர்கள் கெட்டவர்கள். இந்த பெண்மணி லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள், 2 பெண் மக்கள், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள். அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த சிந்தனை நிச்சயமா வராது. ஏன்னா பெண் மக்களை நல்ல ஒரு இடத்துல என்ன செய்யணும், முடித்து கொடுக்க வேண்டும், சுத்தமான ஒரு இடத்துல முடிச்சு கொடுக்க வேண்டும். ஆனால் விருந்தாளிகளை காப்பாற்றுகிற அந்த கடைசி கட்டம் என்னண்டா, கெட்டவர்களுக்காவது நான் என் மக்களை திருமணம் முடித்து வைக்கிறேன், என் விருந்தாளிகள் என்ன செஞ்சிருங்க விட்டு அதாவது தன் மகளுக்கு பொருத்தம் இல்லாதவருக்கும் திருமணம் முடிக்கிற இடத்துக்கு என்ன செஞ்சாரு, யார் போனார், லூத் அலைஹிஸ்ஸலாம் போனார். அப்ப நினைச்சு பாருங்க, ஹாதா யௌமுன் அஸீப், மிகவும் கஷ்டமான நாள் என்று சொன்னாரே. எப்படியெல்லாம் தன் விருந்தாளிகளை காப்பாற்றி. இவ்வளவு நேரத்தில் மலக்குமார் என்ன செய்யறாங்க, அமைதியாக இருக்கிறாங்க. மலக்குமார்கள் அமைதியாக இருக்கு, எந்த பதிலும் இல்லை. போராடுறதெல்லாம் யாரு, லூத் அலைஹிஸ்ஸலாம். அன்புள்ள சகோதரர்களே, அதற்கு பின்னால் அவர்கள் பதில் சொல்கிறார்கள், காலு லக்கத் அலிம்த மா லனா ஃபீ பனாதிக மின் ஹக், உங்களுக்கு தெரியும் உங்கள் பெண் மக்களில் எங்களுக்கு எந்த தேவையும் கிடையாது, எங்களுக்கு எந்த ஹக்கும் கிடையாது, அது உங்களுக்கு தெரியும் என்றார். லக்கத் அலிம்த், உனக்கு தெரியும். வ இன்னக லதஅலம் மா நுரீத், எங்களுக்கு எது விருப்பம், எங்களது நோக்கம் என்ன என்பதும் உங்களுக்கு தெரியும். எப்படி சொல்றாரு, சுப்ஹானல்லாஹ். அப்ப லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நிலைமை நினைச்சு பாருங்க. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெண் மக்களை கூட திருமணம் முடிக்க மாட்டோம் அப்படி என்று சொல்ற நிலைமைனா, அப்ப எந்த அளவுக்கு அவமானப்படுத்திக்கிறாங்க. அந்த அளவுக்கான அவமானப்படுத்தல் நடந்த பின்னால லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, கடைசி வார்த்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன் ரசூலுல்லாஹி ஞாபகப்படுத்தினாங்க. இந்த வார்த்தை பிற்காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தினார்கள். என்ன சொல்றாங்கடா லூத் அலைஹிஸ்ஸலாம், கடைசி வார்த்தையாக எல்லாம் முடிஞ்சு, ஒரு மக்களும் இல்லை, பெண் மக்களையா திருமணம் முடிச்சு கொடுக்கணும்னு சொல்றாரு, எல்லாம் முடிச்சு சரி வரல. சொல்றாங்க, லவ் அன்னலி பிக்கும் கூவா அவ் ஆவி இலா ருக்னின் ஷதீத், எனக்கு ஒரு பலம் இல்லாமல் போய்விட்டது, உங்கள் விஷயத்தில் மிகைப்பதற்கு எனக்கு ஒரு சக்தி இல்லாமல் போய்விட்டது, அல்லது எனக்கு இந்த ஊரில் ஒரு குடும்பமோ ஒரு உறவோ ஒரு சக்தியோ இல்லாமல் போய்விட்டது. அப்படி என்று என்ன செய்யறாரு லூத் அலைஹிஸ்ஸலாம் கவலைப்படுறார். லவ் அன்னலி பிக்கும் கூவா அவ் ஆவி இலா ருக்னின் ஷதீத், ருக்னடா தூண், கடுமையான ஒரு தூணின் பக்கம் சாய்வதற்கு என்ன, ஒரு குடும்பம், ஒரு பலம்,
ஒரு ஆதரவளிக்கிறவங்க யாரும் இல்லாமல் போய்விட்டதே அப்படின்னு என்ன செய்றாங்க, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசியில் நொந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு லூத்தன் ரஹ்மத்துல்லாஹி அலா லூத்தின், லூத்துக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக, லூத்துக்கு அல்லாஹு தஆலா ரஹ்மத்து செய்வானாக. இன் கான யஉவி இலா ருக்னின் ஷதீத், அவர் மிகப்பெரிய ஒரு பலத்தின் பக்கம் சாய்ந்தவராக இருந்தார் அப்படின்னா. இவர் சொல்றாரு எனக்கு ஒரு சாயிரத்துக்கு ஒரு இடம் இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, இன்கான யவி இலா ருக்னின் ஷதீத், பலமான ஒரு தூணின் பக்கம், பலமான ஒரு சக்தியின் பக்கம் சாயக்கூடியவராக இருந்தார். யாரு? அல்லாஹ். அல்லாஹ்வின் பக்கம் லூத் அலைஹிஸ்ஸலாம் சக்தி, அல்லாஹ் அவருக்கு உதவியாளர் என்று லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும். ஆனா லூத் அலைஹிஸ்ஸலாம் இதை சொன்னதற்கான காரணம் அது அல்ல என்று விளங்குறாங்க ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், நபிமார்களுடைய வார்த்தைகளை நபிமார்கள் எப்படி சொல்வார்கள் என்பதை விளங்கப்படுத்தியவர்கள் நபி அவர்கள். எப்படி சொல்றாங்க, லூத் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு சக்தி ஒன்று இல்லாம போயிட்டு ஆதரவளிக்கிறவர் யாரும் இல்லையே அப்படின்னு. எப்படி ரசூலுல்லாஹ் சொல்லல, ஒரு நபி இப்படி சொல்லுவாரா அப்படின்னு சொல்லல. ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லல, ஒரு நபி இப்படி சொல்லுவாரா, எனக்கு எந்த ஆதரவும் இல்லாம போயிட்டு என்ன அல்லாஹ் இருக்கிறான் அப்படிதான் சொல்லணும். ரசூலுல்லாஹ் அதை சொல்லிட்டு சொல்றாங்க, இன்கான யவி இலா ருக்னின் ஷதீத், லூத்துக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத்து செய்யட்டும், லூத் அல்லாஹ்வின் ஆதரவை நாடியவராக இருந்தார். அதாவது மக்கள் ஆதரவு அவருக்கு இல்லாமல் இருந்ததுன்னா சொல்றாங்க ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் ஆதரவை நாடியவராக இருந்தார். நல்ல வார்த்தை ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அந்த இடத்துல சொல்வதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியான ஒரு ஹுஸ்னு நிய்யாவோடு செயல்பட்டானதுக்கான ஒரு ஆதாரம். அன்புள்ள சகோ ரஹ்மத்துல்லாஹி அலா லூத், ரஹிமல்லாஹு மூசா, ரஹிமல்லாஹு யூசுப், இப்படிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். பேசியதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த வார்த்தையை சொன்ன பின்னால லூத் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அதாவது மலக்குமார்கள் பதில் சொல்கிறார்கள், யா லூத், லூத்தே, இன்னா ரசூலு ரப்பிக், நாம் உமது இறைவனின் தூதர்கள், நாம் உமது இறைவனின் தூதர்கள், லையசு இலைக், இந்த இடத்தில் உங்களுக்கிட்ட அவர்கள் வந்து சேரமாட்டார்கள். லையசிலு இலைக், இதற்குள்ள என்ன செய்ய மாட்டார்கள், அவர்கள் வரமாட்டார்கள், அவர்களால் வர முடியாது. இன்னா ருசுலு ரப்பிக், நாம் உமது இறைவனின் தூதர்கள் என்று சொன்னார்கள். இதுதான் லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைத்த மிக 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 பெரிய ஆறுதல். சோதனை அல்லாஹ்வுக்கு நினைத்தால் ஆரம்பத்திலேயே லூத் அலைஹிஸ்ஸலாத்திடம் இருப்பவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லலாம். ஆனால் நல்லவர்களுடைய நம்பிக்கை இறைவன் எப்பொழுதும் சோதிப்பான். பாருங்க, பக்கத்துல தான் பதில் இருக்கிறது. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மனிதர்கள் தான் நினைச்சிட்டாங்க. அதனால லூத் அலைஹிஸ்ஸலாம் எல்லா விதமாக அங்கலைத்தார்கள், தடுமாறினார்கள். ஆனா அல்லாஹ் தஆலா தீர்வையும் பதிலையும் பக்கத்துல என்ன செய்யறான், வைத்திருக்கிறான். இதே போன்றுதான் ஒவ்வொரு முஃமினுக்கும் உதவியும் பதிலும் பக்கத்திலேயே இருக்கும். ஆனா அல்லாஹ் தஆலா சோதனைக்காக அதை உங்கள்கிட்ட மறைச்சிருவான். மறைச்சிட்டு உங்களை அல்லாஹ் தஆலா சோதித்துக் கொண்டே இருப்பான். நம்ம ஈமான் உள்ளவர்களாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலிருந்து எனக்கு ஒரு உதவி உண்டு, அந்த நேரம் உண்டு. அதற்கண்டு லிகுல்லி நபஇன் முஸ்தகர், ஒவ்வொரு செய்திக்கும் ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துல அதை என்ன செய்யும், வெளியாகும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்துல லூத் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து மலக்குமார்கள் அப்படி சொன்னார்கள். அல்லாஹு தஆலா அதுக்கு பின்னால மலக்குமார்கள் எழுப்பினார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எழுப்பினாங்க. எழுப்பி நேரா என்ன செய்தார்கள், கதவு கிட்ட போனாங்க. போய் லூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயம் எல்லாம் இருந்து வெளியே இருந்தாங்களே, அவர்களுடைய முகத்தில் அறைந்தார். அங்க இருந்த அத்தனை பேருடைய கண்களும் குருடாகின. அங்கிருந்த அத்தனை பேருடைய கண்களும் குருடாகின. குருட்டுத்தன்மையின் காரணமாக அந்த ஊரை விட்டு என்ன செய்ய, அந்த வீட்டை விட்டு ஓடிட்டாங்க, வெளியேறி விட்டார்கள். வெளியேறுகிற நேரத்தில் எப்படி போனாங்கன்னு சொன்னால், பதிலடி தருவோம், இதுக்கு நாங்கள் பழி வாங்குவோம். ஏன்னா அவங்களுக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியாது, சொல்லிக் கொண்டு போனார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வலகத் ராவதுஹு அன் தைஃபிஹி. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எந்த வார்த்தையை சொல்றான்னு பாருங்க. அதாவது வராவதத்துஹு அல்லதி ஹுவ ஃபீ பைத்திஹா, எந்த வீட்டிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாரோ அந்த வீட்டிலே உள்ள அந்த பெண்மணி இவரை தவறான உறவுக்கு அழைத்தார்னு சொல்றார். ராவத, இங்க அல்லாஹ் தஆலா என்ன சொல்றார், வலகத் ராவதுஹு அன் தைஃபிஹி, லூத்துடைய விருந்தாளிகளை இவர்கள் தவறான உறவுக்கு முயற்சி செய்தார்கள். பாருங்க அன்புள்ள சகோதரர்களே, சொன்ன பின்னால் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபதமஸ்னா அயுனஹும், அவருடைய கண்களை நாங்கள் போக்கிவிட்டோம், அவருடைய கண்களை நாம் போக்கிவிட்டோம். ஃபதூகு அதாபி வனுதுர், எனது வேதனையையும் எனது எச்சரிக்கைகளையும் அனுபவியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இதற்கு பின்னால லூத் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள், ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். என்ன வார்த்தை என்று சொன்னால், நாங்கள் இவர்களுக்கு அழிவாக என்ன செய்திருக்கிறோம், அனுப்பப்பட்டிருக்கிறோம், இவர்களை அழிப்பதற்காக நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம். அதனால் ஃபஅஸ்ரி பிஅஹ்லிக் பிகித்அம் மினல் லைல்,
இரவில் நீங்கள் எப்படியா என்ன செய்ய, இரவில் ஒரு பகுதியில் உங்களோட குடும்பத்தை அழைத்துக் கொண்டு இந்த ஊரை விட்டு போய்விடுங்கள், இந்த ஊரை விட்டு போய்விடுங்கள். வலா யல்தஃபித் மின்கும் அஹத், போகின்ற பொழுது யாரும் திரும்பி பார்க்க வேண்டாம். போற நேரத்தில் ஊருடைய அழிவு காதுல விழுமே, ஊர் அழிக்கப்படுற செய்தி விளங்குமே, அந்த நேரத்தில் திரும்பி கூட என்ன செய்ய வேண்டாம், பார்க்க வேண்டாம் அப்படி என்று சொல்லப்படும். அப்படின்னா அதாப் எப்படி இருக்கும்? வலா யல்தஃபித் மின்கும் அஹத் இல்லம் ரஅதக், ஆனால் உங்களது மனைவி உங்களோடு வரமாட்டார். உங்களோட மனைவி இதுல விதிவிலக்கு சொல்றாங்க, இன்னஹு முஸீபுஹா மா அஸாபஹும், அவர்களுக்கு ஏற்படுவது இவளுக்கும் ஏற்படும். தீமை செய்பவனுக்கும் அதே தண்டனை, தீமையை சொல்லிக் கொடுப்பவனுக்கும் அதே தண்டனை. இன்னஹு முஸீபுஹா மா அஸாபஹும், அவர்களுக்கு ஏற்பட்டது இவர்களுக்கும் ஏற்படும் சொல்லிட்டு, இன்ன மௌஇதுஹுமுஸ் சுபஹ், அல்லாஹ் எங்களுக்கு அவர்களுக்காக விதித்த நேரம் சுபுஹுடைய நேரம், சுபுஹுடைய நேரத்தில் தான் அவர்கள் அழிக்கப்படுவார்கள். அலைஸ சுபுஹு பிகரீப், சுபுஹ் இப்பொழுது நெருக்கமாக இல்லையா அப்படின்னு கேட்டார்கள். இப்பொழுது சுபுஹ் நெருக்கமாக இல்லையா, உடனே கிளம்புங்கள் என்ன செய்தார்கள், மலக்குமார்கள் கட்டளையிட்டார்கள். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், அதாவது சுப்ஹானல்லாஹ் ஃபஅக்ரஜ்னா மன் கான ஃபீஹா மினல் முஃமினீன், அந்த ஊரிலிருந்து ஈமான் கொண்டவர்கள் எல்லோரையும் நாம் வெளியேற்றினோம், ஈமான் கொண்டவர்கள் எல்லோரையும் நாம் வெளியேற்றினோம். சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்றான், ஃபமா வஜத்னா ஃபீஹா கைர பைத்தின் மினல் முஸ்லிமீன், ஒரே ஒரு வீட்டை தவிர முஸ்லிம்களில் வேறு யாரையும் நாம் காணவில்லை. ஃபமா வஜத்னா ஃபீஹா கைர பைத்தின் மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்களில் ஒரே ஒரு வீட்டினரை தவிர வேறு யாரையும் நாம் அந்த இடத்துல என்ன செய்யவில்லை, காணவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். என்றால் எப்படிப்பட்ட சோதனை லூத், அதாவது நான் எனக்கு ஒரு பலம் இல்லையா அப்படின்னு கேட்டார்களே, இலா ருக்குனின் ஷதீத் அவ் ஆவி இலா ருக்குனின் ஷதீதன் சொன்னார்கள். அப்படின்னா என்ன, அட்லீஸ்ட் முஸ்லிம் என்கின்ற அடிப்படையில் ஒரு உறவாவது என்ன செய்யல அங்கே இருக்கவில்லை. ஃபமா வஜத்னா ஃபீஹா கைர பைத்தின் மினல் முஸ்லிமீன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, லூத் அலைஹிஸ்ஸலாம் தன் 2 பெண்மக்களை அழைத்துக் கொண்டு அந்த ஊரை விட்டு வெளியேறினார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் 2 பெண்மக்களை அழைத்துக் கொண்டு தன் ஊரை விட்டு வெளியேறினார்கள். அப்படி என்றால் எப்படிப்பட்ட சோதனையாக இருக்கும், அவர்களுக்கு அதாபு வரப்போகிறது. அல்லாஹு தஆலா எப்படி அழித்தான் என்று சொல்லி காட்டுகிறான். ஃபலம்மா ஜா அம்ருனா, எங்களது கட்டளை வந்த பொழுது, ஜஅல்னா ஆலியஹா சாஃபிலஹா, அவர்களது மேல் பகுதியை கீழ் பகுதியாக்கினோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தண்டனை இருக்கிறது, தண்டனை வருகிற நேரத்தில் இறைவனுடைய தண்டனை தான் என்று உணர்கின்ற அமைப்பில் அது கடுமையாக என்ன செய்யும் இருக்கும். ஃபதம்தம அலைஹிம் ரப்புஹும் ஃபஸவ்வாஹா வலா யகாஃபு உக்பாஹா, அவர்கள் மீது இறைவன் பெரும் சப்தத்தையும் கல்மாரிகளையும் பொழிந்து அழித்தான், அவர்களை அப்படியே சமமாக்கி விட்டான். இறைவன் முடிவுகளை பற்றி அஞ்சுவது கிடையாது. இறைவன் வலா யகாஃபு உக்பாஹா, முடிவுகளை எந்த மன்னன் அழிச்சாலும் அடுத்த முடிவை பயப்படுவான். ஆனா இறைவன் அப்படி அல்ல, முடிவுகளை பயப்படுவது. இறைவன் தண்டனையை சொல்ற ஒவ்வொரு இடத்தையும் பாருங்க, இறைவனுடைய அதிகாரம் விளங்கும். ஃபனபத்னாஹும் ஃபில் யம், நதியிலே தூக்கி எறிந்தோம் என்றான் ஃபிரௌன சொல்ற நேரத்தில். ஆனா ரப்புக்குமுல் ஆலான்ற இடத்துல பாருங்க, இறைவன் எந்த குறிப்பும் என்ன செய்யல சொல்லல. ஆனா அவர்களை அழிக்கிற நேரத்தில் சொல்றான் ஃபனபத்னாஹும் ஃபில் யம், தூக்கி எறிந்தோம் என்றான். அதே போல அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்கானத் இல்லா ஸைஹத்தன் வாஹிதத்தன் ஃபஇதாஹும் ஹாமிதூன், ஒரே ஒரு சப்தம் அணைந்து போனார்கள் என்றான். ஒரே ஒரு சப்தம் அணைந்து போனார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்படி என்ற அன்புள்ள சகோதரர்களே, இன்ன அதாபி ஹுவல் அதாபுல் அலீம், எனது தண்டனை அதுதான் தண்டனை என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான். வலா யூசிகு வசாகஹு அஹத், இறைவனுடைய கட்டுதலை போன்று யாரும் கட்ட முடியாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால இறைவனுடைய அதாப் என்று வருகிற நேரத்தில் அந்த இடத்துல, அதாவது மஸ்ஹத்து மினர் ரஹ்மா, ரஹ்மத்துடைய ஒரு துளியும் பார்க்க முடியாது, ரஹ்மத்துடைய ஒரு துளியை நம்ம பார்க்க முடியாது. அன்புள்ள சகோதரர்களே பாருங்கள், ஃபலம்மா ஜா அம்ருனா ஜஅல்னா ஆலியஹா சாஃபிலஹா, மேல் பகுதியை கீழ் பகுதியாக மாற்றினோம். வ அம்தர்னா அலைஹா ஹிஜாரத்தம் மின் சிஜ்ஜீல், அது மட்டுமல்ல, தலைகீழாக பிரட்டப்பட்ட பின்னால் சுடப்பட்ட கற்கள் எரியப்பட்டன, சுடப்பட்ட கற்கள் அதில் எரியப்பட்டன. மின் சிஜ்ஜீலி மம்தூத் முஸவ்வமத்தன் இன்த ரப்பிக், அடையாளம் இடப்பட்ட கற்கள். முஸவ்வமா இந்த ரப்பிக், சீமான்னு சொல்றோமே, அடையாளம் இடப்பட்ட கற்கள். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா ஹிய மினல் ஸாலிமீன பிபஈத், இந்த தண்டனை இதற்கு பின்னும் அநியாயம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களே அவர்களை விட்டும் தூரமானது அல்ல, அவர்களை விட்டும் தூரமானது அல்ல. வமா ஹிய மினல் ஸாலிமீன பிபஈத், அநியாயக்காரர்களை விட்டும் இந்த தண்டனை மிக தூரமானது அல்ல என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல நீங்கள் பார்க்கலாம்,
அல்லாஹு தஆலா இன்னொரு சூராவிலே வல் முக்தஃபிகத அஹ்வா, வல் முக்தஃபிகத அஹ்வா ஃபகஷாஹா மா கஷா. அங்க முக்தஃபிகா என்று சொன்னால் இன்கிலாப், தலைகீழாக பிரட்டப்பட்டவர்கள், அதான் அர்த்தம் முக்தஃபிகா. தலைகீழாக பிரட்டப்பட்டு அழிக்கப்பட்ட சமுதாயம் இவர்கள். அது தண்டனை மிகவும் கடுமையானது, தண்டனை இருக்கிறதே மிகவும் கடுமையானது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிற நேரத்தில், இவர்களை பற்றி சொல்ற நேரத்தில், இன்னஹும் லஃபி சக்ரத்திஹிம் யஅமஹூன், இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் சொன்னால் போதையில் அலையக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஃபி சக்ரா, சக்ரத்தையும் யஅமஹூன், அலையக்கூடியவர்களாக என்ன செய்தார்கள், அவர்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் சொல்லி அல்லாஹ் மக்கத்து மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்கிறான். எப்படி சொல்றான் தெரியுமா? இன்ன ஃபீ ذلك لآيات للمتوسمين. குர்ஆனில் முத்தவஸ்ஸிம் என்று சொல்லப்பட்ட ஒரே ஒரு இடம் இது. இன்ன ஃபீ ذلك لآيات للمتوسمين, உணரக்கூடிய மக்களுக்கு. உணரக்கூடிய என்றால் அளக்கக்கூடிய மக்களுக்கு. இப்படி நடந்தா இப்படித்தான் போகும், இப்படி நடந்தா இதான் நடக்கும், இது இப்படி போனா இப்படித்தான் ஆகும் என்பதை புரியக்கூடிய அளவில் அறிவுள்ள மக்களுக்கு இதில் படிப்பினை உண்டு, என்பவர்களுக்கு இதில் படிப்பினை உண்டு. வ இன்னஹா லபிஸபீலிம் முகீம், வ இன்னஹா லபிஸபீலிம் முகீம், நீங்கள் போகின்ற பாதையில் தான் அது இருக்கிறது. உங்களுக்கு பார்த்து சொல்றான் அல்லாஹ் தஆலா, நீங்க போறீங்களே பாதை சிரியாவுக்கு, அந்த பாதையில தான் இந்த அழிக்கப்பட்ட ஊரும் இருக்கிறது. இன்னஹா லபிஸபீலிம் முகீம் இன்ன ஃபீ ذلك லஆயத்தன் லில் முஃமினீன், அந்த ஊர் இருக்கிறதே அதுல முஃமின்களுக்கு ஒரு அத்தாட்சி இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அதற்கு பின்னால் எந்த ஒருவரும் அந்த ஊரில் உருவாகவும் இல்லை, வாழவும் இல்லை. இன்ற வரைக்கும் அங்க எந்த கிராமம் என்னது அங்க இல்லை, மக்கள் வாழக்கூடிய இடமும் அல்ல. நிச்சயமாக இறைவனுடைய தண்டனை வந்த இடங்களில் மக்கள் போனாங்கன்னா அவங்க நல்லவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் அழிவு என்ன செய்யும், வந்தே ஆகும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆது சமுதாயம் அளிக்கப்பட்ட பிரதேசத்தை தாண்டுகின்ற பொழுது எப்படி போனாங்க, சமூக சமுதாயம் அளிக்கப்பட்ட தாண்டுகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் அப்படி போட்டுக்கினாங்க, பணிந்தார்கள், அழுதவர்களாக சென்றார்கள். அழுதவர்களாக அந்த இடத்தை விட்டு என்ன செய்தார்கள், தாண்டினார்கள். வேகமாக போங்க நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இன்றைக்குரிய மோசமான ஒரு காலம், எல்லாமே அறிவு, சுதந்திரம், முன்னேற்றம், டெவலப்மெண்ட் என்ற பேரில் அதை டூரிஸ்ட் ஏரியா மாற்ற போகிறாங்க. டூரிஸ்ட் ஏரியாவை, டூரிசம் அந்த ஏரியாவை என்ன செய்கிறாங்க, மாற்ற போகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்று சொன்னால் எங்களுடைய அந்த உள்ளத்துடைய தூரத்தை நினைத்து பாருங்க. நீங்க அல்லாஹு தஆலா இது படிப்பினை என்று சொல்றான். இன்னஹா லபிஸபீலிம் முகீம் இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லில் முத்தவஸ்ஸிமீன், தவஸ்ஸுமுடையவர்களுக்கு இதிலே படிப்பினை உண்டு என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இன்னொரு இடத்துல அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்கிற நேரத்தில் இன்னக்கும் லதமுர்ருன அலைஹிம் முஸ்பிஹீன், காலையில நீங்க அந்த பகுதியால போயிறீங்க, காலையிலும் அந்த பகுதியால் நீங்கள் போகிறீர்கள். வபில்லைல், இரவுலும் அதை தாண்டி போகிறீர்கள். அஃபலா தஅகிலூன், கொஞ்சமாவது நீங்கள் யோசிக்க கூடாதா, சிந்திக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக நீங்கள் இருக்கக்கூடாது. இன்னொரு சூறால அல்லாஹ் சொல்றான், இவ்வளவும் அந்த மக்கத்து மக்களை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். வலகத் அதவ் அலல் கரியத்தில்லதி உம்திரத் மத்ரஸௌ, மோசமான மழை பொழிந்த சமுதாயத்தை எல்லாம், அந்த கிராமத்தை எல்லாம் இவர்கள் தாண்டி சென்றிருக்கிறார்கள். எப்படி மோசமான மழை பொழிந்த சமுதாயத்தை எல்லாம், கிராமத்தை எல்லாம் இவர்கள் தாண்டி சென்றிருக்கிறார்கள். மோசமான மழை பொழிந்தா கல்மழை, கல்மாரி பொழிந்த அந்த சமுதாயத்தை எல்லாம் இவர்கள் தாண்டி சென்றிருக்கிறார்கள். அஃபலம் யகூனு யரவுனஹா பல் கானு லா யர்ஜூன நுஷூரா, இவர்கள் அதை பார்க்க கூடாதா, சிந்திக்க கூடாதா, இவர்கள் மறுமையில் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு வ தரக்னா ஃபீஹா ஆயா, அதிலே நாங்கள் ஒரு அத்தாட்சியை விட்டு சென்றிருக்கிறோம். லில்லதீன யகாஃபூனல் அதாபல் அலீம், கடுமையான வேதனை எவர்களெல்லாம் பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு நாம் அதாவது ஒரு அத்தாட்சியை அந்த ஊரில் வைத்து சென்றிருக்கிறோம். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல சொல்லுகிறான், வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிதுல்மின், ஒரு சமுதாயம் செய்யக்கூடிய அநியாயத்தால் ஒரு ஊரை இறைவன் அழிப்பது கிடையாது. ஒரு சமுதாயம் செய்யக்கூடிய பாதகமான செயலால, முரணான செயலால அந்த ஊரை இறைவன் அழிப்பது கிடையாது. வ அஹ்லுஹா முஸ்லிஹூன், அந்த ஊரிலே சீர்திருத்தவாதிகள் இருக்கும் காலம் எல்லாம். வ அஹ்லுஹா முஸ்லிஹூன், அங்க சீர்திருத்தவாதிகள் இருந்தால் அல்லாஹ் அந்த ஊரை என்ன செய்வது கிடையாது, அழிப்பது கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, எனவே சீர்திருத்தம் ஊரை மட்டுமல்ல நல்லவர்களை பாதுகாக்கும், நல்லவர்களை பாதுகாக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். மக்கத்து மக்களை பற்றி மக்களை எச்சரிக்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வமா கௌமு லூத்தின் மின்கும் பிபஈத், அதாவது லூத்துடைய காலம் உங்களை விட்டு மிக தூரமானது அல்ல என்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சொல்றாரு, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் அழிவை பார்க்கலையா, இந்த மக்களுடைய அழிவை பார்க்கவில்லையா என்று சொல்லிட்டு வமா கௌமு லூத்தின் மின்கும் பிபஈத், லூத்துடைய சமுதாயம் உங்களுக்கு மிக தூரமானதல்ல. அப்படின்னா என்ன, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் வந்த காலமும்
லூத் அலைஹிஸ்ஸலாம் வந்த காலமும் மிகவும் நெருக்கமானது என்பதை இந்த செய்தியும் என்ன செய்கிறது, சொல்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ரஅய்தும் மை யஅமலு அமல கௌமி லூத்தின் ஃபக்துலுல் ஃபாயில வல் மஃஊல பிஹி. நீங்கள் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் செய்த வேலையை யாராவது செய்வதை கண்டால் செய்பவரையும் அதில் ஈடுபடுத்தப்படுகின்றவரையும் கொலை செய்யுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, கொலை செய்தல் ஒரு பகுதியை விடுங்க. இப்போ எப்படி போய்க்குதுன்னா, அமெரிக்காவில் ஜனாதிபதியாக வருகின்றவருக்கு இதில் செல்வாக்கு இருக்குது. எதில்? எலெக்ஷன் செல்வாக்கில் இது ஒரு செல்வாக்கு. அந்த மக்கள் கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய அந்த சிந்தனை போக்கை ஆதரித்து வருகின்றவர்களுக்கு அதில் ஒரு செல்வாக்கு இருக்குது. இப்போ உதாரணமாக நம்ம அதாவது இந்த இதற்கு ஒபாமாவுக்கு முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தாரே புஷ்ஷுடைய வீழ்ச்சிக்கு பின்னால கலிபோர்னியாவில் அவர் இழந்த ஆதரவு ஒரு காரணம். நினைச்சு பாருங்க பாவம், புஷ்ஷுடைய வீழ்ச்சிக்கு பின்னால் கலிபோர்னியாவில் அவர் இழந்த ஒரு ஆதரவு என்ன ஆதரவு? அங்கே உள்ள இந்த மோசமான செயல்பாட்டு பண்புடையவர்களுக்கு அவர் ஆதரவு தெரிவிக்கல. அது ஒரு காரணம் அவருடைய வீழ்ச்சிக்கு பின்னால். அப்ப அமெரிக்காவுடைய வளர்ச்சியை முன்மாதிரியா சொல்றவங்க அப்படி நினைக்கணும். அமெரிக்க ஜனாதிபதியை தீர்மானிக்கிறதுல இது செல்வாக்கு செலுத்துது என்று சொன்னால், வளர்ந்த நாடுகளில் எப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் வளர்ந்துக்கிறது நினைத்து பாருங்கள். சரி, அந்த நாடுகள் தான் ஆன்மீக துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வெஸ்டர்னாக வளர்ந்து, அதாவது வெஸ்டர்னைஸ் பண்ணப்பட்டதுன்னு வைங்க. அப்படி வளர்ந்துட்டு அவங்க வெஸ்டர்னால அப்படி வளர்ந்துட்டு அந்த சிந்தனை போக்கால் ஆன்மீகம் அதிகமாக உள்ள நாடுகளாக இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் தலைப்பு செய்தியில் இதை ஒளிபரப்புறாங்க. அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது. இது ஏன் நீ இங்கே ஒளிபரப்புறாய்? அவர்களுக்கான உரிமை வழங்கப்பட்டது. இதை இங்கே ஒளிபரப்புறாங்க. அதாவது தலைப்பு செய்தி. தலைப்பு செய்தியில் வர வேண்டியதெல்லாம் கடைசி செய்தியில் போடுறாங்க. தலைப்பு செய்தியில் வர வேண்டியது இருக்குது, அதுக்கு ஒரு சின்ன பகுதியை போட்டு குண்டு வெடிப்பு என்றது ஒரு அதாவது முஸ்லிம்கள் சம்பந்தப்படாட்டி அது ஒரு பகுதியில் என்னது இந்த ஒரு பக்கமாக வரும். ஆனால் இது பெரிய தலைப்பு செய்தியாக என்ன செய்து, என்னமோ சமுதாய புரட்சி செஞ்ச மாதிரியும் ஒரு பெரியோர் உரிமை கிடைத்த மாதிரி வந்து கண்டிருக்குது. அப்படி என்றால் இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தின் லில் முத்தவஸ்ஸிமீன், தவஸ்ஸும் உடையவர்களுக்கு இதிலே நிறைய படிப்பினை உண்டு. நிச்சயமாக ஒரு முஸ்லிம் அந்த ஊரில் என்ன செய்ய மாட்டான், இருக்க நினைக்க மாட்டான், சீர்திருத்த நோக்கம் இருந்தாலே தவிர. ஏண்டா இறைவனுடைய இந்த தண்டை என்ன சொல்றான், வமாஹிய மினத் தாலிமீன பிபஈத், அநியாயக்காரர்களை விட்டு இது மிக தூரமானதல்ல. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நாம் என்ன நினைத்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன, எப்பொழுதும் எமது சிந்தனையிலே ஃபித்ரா மாறி போகின்ற அமைப்பிலான எதனையும் என்ன செய்யக்கூடாது, நாங்கள் எமது சிந்தனையை அனுமதிக்க கூடாது. இது மட்டுமல்ல, எத்தனையோ பாவங்கள் இருக்கின்றன, எங்களோட ஃபித்ரா என்ன செய்துவிடும், மாறி போய் தவறுகளே சரியாகி விடுகின்ற சிந்தனை போக்கு என்ன செய்யும், உருவாகும். அந்த நிலை வந்தால் மிக மோசமானது. அந்த நிலை வந்தால் மிக மோசமானது. அதனால தான் இந்த ஹதீஸை பார்க்கிறோம், இன்னல்லாஹ ஹஜப தௌபத அன் குல்லி சாஹிபி பித்அத்தின் ஹத்தா யதஅ பித்அத்தஹு. பித்அத் செய்யக்கூடிய ஒவ்வொருவருடைய தௌபாவுக்கும் இறைவன் ஹிஜாப் போட்டிருக்கிறான், அவன் அந்த பித்அத்தை விடுகின்ற வரைக்கும். அப்படின்னா என்ன, பித்அத் செய்தவனுடைய மிகப்பெரிய சோதனை என்ன சொல்லுங்க பாவம், அது பித்அத் அவனுக்கு தெரியாதுன்றதுதான். அவன் அதை நல்லதுன்னு நினைப்பான். ஒரு பித்அத் செய்யறாரே, அவருடைய சிந்தனையில் அது எப்படி இருக்கும், அது தீன் என்று நினைச்சிட்டு இருப்பான். எப்படி தௌபா வரும்? தீன் என்று நினைக்கிறதுக்கு ஒருத்தர் தௌபா செய்வான். நான் ஒரு தீனை செய்யறேன், யாரா தௌபா செய்யன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுடைய உள்ளத்துல தீனாக அது என்ன செய்து இருந்து கொண்டிருக்கிறது. அதான் ஹிஜாப். அப்ப எப்பயும் ஃபித்ரா மாறிட்டேன்னு வைங்க, ஃபித்ரா மாறுகின்ற அமைப்பிலான செயல்பாடுகள் எதையும் என்ன செய்யக்கூடாது, அனுமதிக்க கூடாது என்பது லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த வரலாறுகள் குறிப்பாக இளைஞர் சமுதாயத்துக்கு எத்தி வைக்கப்பட வேண்டும், சிறுவர்களுக்கு எத்தி வைக்கப்பட வேண்டும். இதற்கு பகரமாக பாலியல் கல்வி முறை என்று சொல்லி சிறுவர்களுக்கு படிப்பை வச்சு கெட்டு போக வைக்காம இதை படிப்பிக்கணும். லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு என்றால் என்ன, அந்த சமுதாயம் செய்த செயல் என்ன, அதனுடைய பாதகங்கள் என்ன. ஏனென்று சொன்னால், இதற்கு பழக்கப்படுத்தப்படுகின்றவர்கள் நமது சொந்தங்கள், நமது உறவுகள், நமது ஊரவர்கள் என்ற நம்பிக்கைக்குரியவர்களோடு குழந்தைகள் பழகுகின்றன, சிறுவர்கள் பழகுகிறார்கள். இது பற்றிய அறிவு கிடையாது அவர்களுக்கும். இது பற்றிய பாரதூரம் சில பொழுதுகளில் தெரியாமல் இருக்கலாம். என மனிதனுடைய இயல்பு. எனவே அன்புள்ள சகோதரர்களே, தவறான சிந்தனையின் பக்கம் போகிற நேரத்தில் இந்த வரலாறு அவர்களுக்கெல்லாம் சொல்லப்பட்டு சிறிய வயதிலேயே சொல்லப்படுமாக இருந்தால், சாதாரண ஒரு விளக்கத்தோடு சொல்லப்படுமாக இருந்தால், ஒரு பெரிய அறிவு பின்னணியோடு அந்த குழந்தை என்ன செய்யும், வளர்த்தெடுக்கப்படும். அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியம். அதுவும் இன்றைய காலகட்டத்தில் இது நாகரிகமாக சொல்லப்படுகின்ற ஒரு காலகட்டம். இது நாகரிகமாக சொல்லப்படுகின்ற காலகட்டம். அதற்கான குடும்ப சட்டம் எல்லாம் உருவாகிக்குது. இப்படி குடும்பம் ஆகிட்டாங்கன்னு வைங்களேன்,
அவர்களுக்கான குடும்ப சட்டம் எப்படி, அவர்களான லோ எப்படி, அவர்கள் தத்தெடுக்கக்கூடிய பிள்ளைகளுடைய சட்டம் என்ன, இப்படி சட்டம் வகுத்து கேடுகட்ட ஒரு சமுதாயத்தை என்ன செய்கிறோம், வந்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட அதாவது முஸ்லிம்கள் வீழ்ச்சி அடைந்த ஸ்பெயின் நாட்டில் இந்த பிரச்சாரம் வருது, இந்த பிரச்சாரம் உருவாக்கப்படுகிறது, இந்த சட்டம் கொண்டு வரப்பட போகிறது. அந்த நேரத்தில் அங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, மக்கள்கிட்ட கணிப்பெடுப்போம், ஓட்டெடுப்போம். அன்புள்ள சகோதரர்களை, ஓட்டெடுத்தால் அது இஸ்லாமிய சப்ஜெக்டே அல்ல. முதலாவது ஓட்டெடுத்தா நிறைய பேர் கெட்டவனாக தான் என்ன செய்ய, நல்லவரெல்லாம் ஊருக்கு போகணும், அவ்வளவுதான். இதுதான் ஓட். அது கணிப்பெடுக்கப்படுகிறது. இதுதான் கிறிஸ்தவ அந்த சபை வந்து அதை எதிர்பார்க்கு கவர்மெண்ட் அந்த ஓடர்ல. சுபஹானல்லாஹ், கிறிஸ்தவ பாதர்மார்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். 60% இதை அங்கீகரிக்கிறாங்க. எத்தனை? 60% இதை அங்கீகரிக்கிறார்கள். இது பரவாயில்ல. எதிர்த்தவர்கள் 30% பேர், கொஞ்சம் கிறிஸ்தவர்களும் கொஞ்சம் முஸ்லிம்களும். அப்ப நினைத்து பாருங்கள், சட்டபூர்வமாக்கப்படுது. அதாவது இது குற்றம் இல்லை என்று சொல்லப்படுகிற நாடுகளில் 30க்கும் மேற்பட்ட நாடு இது குற்றம் இல்லை என்று சொல்ற நாடுல அவர்களுக்கான சட்டம் வகுக்கப்படாது விட்டாலும் இது குற்றம் இல்லை என்று சொல்ல நாடுகள் 30க்கும் மேற்பட்ட நாடு இருக்குது. அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்றால் எப்படி லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் இதை தன் ஊருடைய சட்டமாக ஆக்கி வைத்திருந்ததோ, அதுபோல இன்றைக்கு ஒரு நாடே என்ன செய்கிறது, சட்டமாக்கப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லது முதலாவது என்ன செய்வாங்கன்னா, இது ரைட்ஸ் என்றுவாங்க. இப்ப எல்லாத்துக்கு என்ன இருந்தாலும் இந்த குப்பை வார்த்தையை தான் சொல்றது. எது? இது ரைட்ஸ், அவருடைய உரிமை அப்படின்னு அந்த வார்த்தை என்ன செஞ்சு சொல்றது. இது ஒவ்வொருத்தருடைய ரைட்ஸா. இப்படி ரைட்ஸ் என்று சொல்லித்தான் முதலாவது பேசுவார்கள். இதை வந்து முதலாவது என்ன செய்ய மாட்டாங்க, சட்டமாக கொண்டு வர மாட்டாங்க. முதலாவது ரைட்ஸ். நினைத்து பாருங்கள், இது சட்டமாக்கப்பட்ட ஒரு நாட்டிலே நாம் வாழ தலைப்பட்டால், வாழ நமக்கான நிலை வந்தால், நமது குழந்தைகள், நமது சமுதாயத்துடைய, நமது பரம்பரையுடைய எதிர்காலத்துடைய நினைவை நினைச்சு பாருங்க. இது சட்டமாக்கப்பட்ட நாடாக இருந்தால், இஸ்லாம் ஒன்றை தவிர எங்களுக்கு பாதுகாக்க எதுவும் வழி இல்லை. இஸ்லாம் ஒன்றை தவிர, ஆன்மீக பின்னணியை தவிர, இறைவனுடைய அந்த அச்சத்தை தவிர, மார்க்க சூழலை தவிர பாதுகாப்புக்கான எந்த வழியும் கிடையாது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இது போன்ற மோசமான இயற்கை பிறழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய பாவங்களை விட்டும், இன்னும் உள்ள பாவங்களை விட்டும் அல்லாஹு தாலா எம்மையும் எம் சந்ததியினரையும் பாதுகாத்தரல வேண்டும். ஆதாமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வாழ்க்கையில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகள் என்கின்ற தலைப்பில் ஒரு 2 வாரத்தோடு இன்ஷா அல்லாஹ்